Hare Krishna. வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் L2 வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேயா இருக்கும். லாஸ்ட் டே ஃபார் பகவத்கீதாவோட L2ல அதுக்கப்புறம் ஈஷோபனிஷத் இருக்கா எல்லாம் தெரியாது. we will inquire. அது இருந்ததுனாக்கா then it will continue. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த டெம்பிளோட இதெல்லாம் இருக்கும், இனாகிரேஷன் இருக்கும். டெம்பிளோட இனாகிரேஷன் அந்த இது பிரபுஜி எல்லாம் வர மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே, அடுத்த சாட்டர்டே சண்டே நம்ம பிஸியா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். இது கண்டினியூ ஆகுதா இல்ல வேற கிளாஸ்ல மர்ஜ் பண்றாங்களா அதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணலாம். இன்னையோட வந்து 18 days பகவத்கீதா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, ஸோ பிபிடியும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு. அண்ட் இதெல்லாம் நம்ம எங்கேருந்து படிக்கிறோம்? ISKCON மங்களூர்ல இருந்து படிக்கிறோம். ஸோ நல்லா பகவான் அதெல்லாம் இதை பண்ணி ப்ரே பண்ணி நல்ல வழிக்கு கொண்டு போப்பா பகவான், இவ கூட இரு பகவான், வேற ஒன்றும் நம்ம வேண்ட வேண்டாம். அவரை நம்ம கூட இருந்து நல்ல புத்தி கொடுத்து இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் புரிஞ்சு நம்ம லைஃப்ல கொண்டு அதை எடுத்து நடத்தணும். அப்படிதான் நம்ம வேண்டிக்கணும். அண்ட் இப்ப நம்ம வந்து பிரணதி யாரு ராஜேஸ்வரி மாதாஜி தானே, ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுறேன். எஸ், பெருசு பண்றேன். 1 minute. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் பெருசு பண்ணிடுறேன், உங்களுக்கு கண்டு காணல தெரியறதா? படிங்க இன்னும் கொஞ்சம். ரைட், கரெக்ட். பிரணதி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மஞ்சாநதி மராந்தஸ்ய ஞானார்ஜன சிலாகயா சசூர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் சாவிதம் வேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமக்கியம் ததாதி ஸ்வவதாந்திகம் வந்தே அகம் ஸ்ரீ குரோ ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதாந்தம் சஜீவம் சாத்வைததம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதா சககண லலிதா ஸ்ரீ விஜாகான்விதாம்ச. ஹே கிருஷ்ணா கருண சிந்து दीनबन्धु जगद्पदे गोपेशे गोपिका कान्दा राधा कान्दा नमोस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरिप्रिये. पाञ्चकल्प दर्प्यश कृपा सिन्धु पयेव च पतितां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय गो ब्रह्मण्य हिदाय स जगद्हिदाय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावदान्य कृष्ण प्रेम प्रदायदे कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरविशेष नमः. गुरवे गौरसन्द्राय राधिकाय तदालये कृष्णाय कृष्ण भक्ताय तत्भक्ताय नमो नमः. नमः ओं विष्णुपदाय कृष्ण प्रसाय भूतले श्रीमदि भक्ति वेदांत स्वामिनी दिनायिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. दत्वात्मकं कृष्ण भक्त रूप स्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्त शक्तिकं. जय कृष्ण चैतन्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. இவ்வளவு ராகம் போட்டு பாடினா இன்னைக்கு மூட்ல வந்து நல்ல மூட்ல இருக்கணும். நீங்க ஏதோ ராகம் பண்ணீங்க, அதுதான் மாத்தி பாடிட்டேன்.
நன்னாச்சு, நல்லா பாடுறாளே, முதல்ல மூட்ல இருக்காள். நன்னாச்சு, வெரி நைஸ். கடைசி நாள் இல்ல, இன்னைக்கு எப்படியும் கவனிச்சு நானும் உட்காந்துட்டேன். இல்ல நேற்றுக்கு லாஸ்ட் ரிமெம்பர் இல்லாட்டா ஐஸ்வர்யா மாதாஜில இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஐஸ்வர்யா மாதாஜி ஸ்டார்ட் பண்ணு. இதம் தேனாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நாசாக்ஷுஷ்ருஷவே வாச்யம் நச்ச மாம் யோ அப்யசூயதி. இதனை தே உன்னால் நான் என்றுமில்லை, அதபஸ்காய தவம் புரியாதவர்களுக்கு நான் என்றுமில்லை, அபக்தாய பக்தன் அல்லாதவனுக்கு, கதாச்சன எந்த நேரத்திலும் நான் என்றுமில்லை, ச மேலும் அசுஷ்ரூஷவே பக்தி தொண்டில் ஈடுபடாதவனுக்கு, வாச்சியம் கூறப்படுவது நான் என்றுமில்லை, ச மேலும் மாம் என்னிடம், எவரொருவன் அப்யசூயதி பொறாமையுள்ளவனோ. இந்த ரகசியம் ஞானம் தவமில்லாதவர்களுக்கோ பக்தி இல்லாதவருக்கோ பக்தி தொண்டில் ஈடுபடாதவருக்கோ என் மீது பொறாமையுள்ளவருக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது. பொருளுரை. அறநெறிகளின் கீழ் தவம் புரியாத, கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டாற்ற முயலாத, தூய பக்தருக்கு சேவை செய்யாத நபர்களிடம் ஞானத்தின் இந்த மிக மிக ரகசியமான பகுதியை கூறக்கூடாது. அதிலும் குறிப்பாக கிருஷ்ணரை ஒரு சரித்திர புருஷராக மட்டுமே கருதுபவர்களிடமும், கிருஷ்ணருடைய பெருமையை கண்டு பொறாமை கொள்பவரிடமும் இது உரைக்கப்படவே கூடாது. இவ்வாறு இருப்பினும் கிருஷ்ணரிடம் பொறாமை கொண்டு அவரை வேறு விதமாக வழிபடும் அசுரத்தனமான நபர்கள் சில சமயங்களில் வருமானம் ஈட்டுவதற்காக பகவத்கீதைக்கு வேறு வழியில் விளக்கம் கொடுக்கும் தொழிலை மேற்கொள்வதை நாம் காணலாம். ஆனால் கிருஷ்ணரை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் பகவத்கீதையின் மீதான அத்தகைய கருத்துரைகளை தவிர்க்க வேண்டும். புலன்களை சார்ந்து வாழ்பவர்களால் பகவத்கீதையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு புலன்களை சார்ந்து வாழாமல் வேத நூல்களில் விதிக்கப்பட்டுள்ள நெறிகளை முறையாக பின்பற்றினாலும் பக்தனாக இல்லையெனில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் தன்னை கிருஷ்ணரின் பக்தனாக கூறிக்கொண்டாலும் அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்களில் ஈடுபடவில்லை எனில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள அவனாலும் முடியாது. நானே முழுமுதற் கடவுள், எனக்கு சமமானதோ என்னை விட உயர்ந்ததோ எதுவும் இல்லை என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் விளக்கி இருப்பதால் அவர் மீது பொறாமை கொள்பவர்கள் பலரும் இருக்கின்றனர். அவ்வாறு பொறாமைப்படும் நபர்களால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அதனை அவர்களுக்கு கூறக்கூடாது. நம்பிக்கையற்ற நபர்கள் பகவத்கீதையையும் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. அதிகாரப்பூர்வமான தூய பக்தரிடமிருந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாமல் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்க யாரும் முயலக்கூடாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் வர ஆரம்பிச்சாச்சு. இது ஆல்மோஸ்ட் கமிங் டு தி எண்ட் இல்லையா? சோ இப்ப இதுல என்ன சொல்றாரு, இந்த ரகசியமான ஞானம், அந்த பகவத்கீதாவோட ரகசியமான ஞானத்தை யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரும் வரட்டும் வரட்டும் அப்படின்னு. பகவத்கீதா சொல்லி கொடுக்க தெரியறதோ இல்லையோ, அட்லீஸ்ட் எல்லாத்தையும் வந்து நமக்கு சொல்லலாம். கிளாஸ் இருக்கு, அங்க போய் அட்டென்ட் பண்ணுங்க சொன்னா வரலாம். ஆனா யாருக்கு நம்பிக்கையே இல்லையோ அவகிட்ட நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா 10 நம்பிக்கை இருக்கிற வாழ்க்கையே ஒரு 10 பேர்ட்ட சொன்னா 2 பேர் சரியும்பா, அவ ஒரு ஆள் வருவா, அது ஸ்டார்டிங்ல அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வராம போயிடுவா. அந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பாத்துருவோம். ஆனா என்ன அவ்வளவுதான், அவளுக்கு வந்து யோகா அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும். ஆனா யாருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, அவளை போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பகவானே சொல்லிட்டார். அப்ப நம்ம வந்து வீட்லயே இருக்கலாம். சில பேர் வந்து வீட்லயே வந்து கோஆபரேட் பண்ணாக்கிட்டு இருப்பாங்க. வேண்டாம், அவளுக்கு வர வேண்டாம்னா வேண்டாம். நம்ம தனியா வந்திருக்கோம், அந்த ஜேர்னில இருக்கோம், நம்ம மட்டுக்கு நல்லா வேலை பண்ணி நம்ம காரியத்தை பார்த்துன்னு போயிட்டே இருக்கும். சோ இந்த ரகசிய ஞானம் தவம் இல்லாதவருக்கோ பக்தி இல்லாதவருக்கோ பக்தி தொண்டில் ஈடுபடாதவருக்கோ என் மீது பொறாமை உள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது. அறநெறிகளின் கீழ் தவம் புரியாத கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டாற்ற முயற்சி செய்யாத, தூய பக்தருக்கு சேவை செய்யாத நபர்களிடம் ஞானத்தை இந்த மிக மிக ரகசியமான பகுதியை கூறக்கூடாது. யார்ட்டும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். யாருக்கு அதுல வந்து நாட்டமும் இல்லை, பக்தியும் இல்லை, அதனால ஒண்ணும் பண்ணாதிக்க இருக்கிறவங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம். அதிலும் குறிப்பாக கிருஷ்ணரை ஒரு சரித்திர புருஷராக மட்டுமே கருதுபவர்களிடம், ஒன்ஸ் அப்பான் a time there lived Krishna, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது, எல்லாம்
டீட்டெயில் இதெல்லாம் பண்ணார் அதெல்லாம் பண்ணார், கடைசியில் 125 வருஷம் இருந்தார், இறந்து போயிட்டார் அப்படின்லாம் வருது. அப்ப அவளுக்கு வந்து அது ஸ்டோரியா தான் ஒரு கேரக்டர் வந்தார், டிராமா நடிச்சுட்டு போயாச்சு. அந்த மாதிரி எண்ணறவாழ்கிட்ட எல்லாம் வந்து அவளுக்கு தெரியாது. அப்ப அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம். சோ அந்த மாதிரி கிருஷ்ணர் சரித்திர புருஷராக மட்டுமே அந்த அதனாலதான் அந்த வாட்ஸ்அப் எல்லாம் நீங்க அனுப்பிடாங்கன்னா இப்ப கூட வேற இன்னும் வந்தது. இப்போ அந்த இந்த இது மேனகா காந்தியோட அந்த நியூஸ் வந்தது. 3 PM ஒரு இவர் அனுப்பியிருந்தார். மிருகவதையெல்லாம் அந்த கவு எல்லாம் வந்து நான் போய் பார்த்தேன். அந்த ஏதோ சென்டர் போட்டிருந்தேன். அங்க வந்து மில்கிங் கவு தான் இருக்கு, மில்க் கொடுக்காத பால் கொடுக்காத கவு பசுக்களே அங்க இருந்தாங்க. அப்படி எப்படி இருக்கும்? அப்ப அவ வந்து டிஃபமேஷன் இது போட்டுட்டா, 100 கோடி அவ மேல கேஸ் போட்டுட்டா. அப்படின்னாக்கா திரும்பி வந்து பாரு இருக்கா இல்லையா பாரு. ஏன்னா இட்ஸ் a big place. அவ வந்து பார்த்த இடம் எல்லாம் மில்கிங் கவுஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கா. அதை மாத்திரம் பார்த்துட்டு போயிருக்கா. அண்ட் அவ வந்து சொல்லிட்டா, இவ வந்து அப்போ பாக்கி உள்ளதான் இவ வந்து பிச்சர் ஷாப்புக்கு தான் கொடுக்குறா, முஸ்லிம்ஸ் அவளுக்கு கொடுத்து பணத்தை சம்பாதிக்கிறா. வளம் வெறும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் பெரிய ஒரு இன்டர்வியூ எல்லாம் வந்து அவர் அனுப்பினோன்னு நினைச்சு நீங்க வேற யாருக்கும் அனுப்ப வேண்டாம். இல்ல நான் திரும்பி கொடுத்தேன், அவருக்கு நல்லா திருப்பி கொடுத்தேன். திருப்பி எல்லாம் கொடுக்க வேண்டாம். நம்மள முயற்சி என்ன, இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தா சரி. நிறைய வரும் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரிலாம் நிறைய வரும். கிருஷ்ணர் பிறந்தார், 125 வருடங்கள் இருந்தார், அப்புறம் இறந்து போயிட்டார். இந்த நியூஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கவே வேண்டாம். அப்படி வந்து கொடுத்தா அவளுக்கு சண்டையெல்லாம் போட வேண்டாம். பேசாம நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணாம டிலீட் பண்ணிடுறது நல்லது. அவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைன்னு இது இங்க படிச்சுட்டார். அந்த ஃபார்வர்ட்ல என்ன இருக்கு, அவர் பிறந்தார் இறந்தார்னு எதை நம்புறது? ISKCON நம்புறதா இல்ல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நம்புறதா? சோ அந்த மாதிரி யாராவது அனுப்பினாங்கன்னாக்கா ப்ளீஸ். அதே போல ராதாராணியோடும் வந்தது. அவங்க தற்கொலை பண்ணிவிட்டாங்க. அப்போ வந்து இவருக்கு கிருஷ்ணர் கோவம் வந்து புல்லாங்குழல் உடைச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கவே இல்லைன்னு. நம்ம பௌதிக கண்ணோட்டத்துல பார்த்தா இப்படி எல்லாம் தான் தெரியும். எல்லாமே தப்பு தப்பா தான் தெரியும். கிருஷ்ணருங்கிறவரும் ராதைங்கிறவரும் செப்பரேட் ஐடென்டிட்டியே கிடையாது. அவங்களுடைய இன்டர்னல் பொட்டன்சி தான் இது என்னது இருக்கு, பிளஷர் பொட்டன்சி. ஒரு ராதை உருவத்துல வந்து பிளஷர், அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் ஒரு உருவத்தை எடுத்துன்னு வந்தாங்களே தவிர நமக்கு ஒரு பாய் கேர்ள் அந்த கண்ணோட்டத்துல நமக்கு அதுதானே. நமக்கு வி ஆர் நார்மல்னா எனது ஹியூமன் பீயிங் ஐஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து தப்பா தான் தெரியும் நமக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அந்த லெவலுக்கு அந்த ஒரு பாவம் இருக்கணும். அந்த பக்தி பாவத் அந்த என்ன ஒரு இந்த ராசம் ரசா அந்த ஒரு ரசம் இருக்கணும் அவளை அந்த இது புரிஞ்சுக்கிறதுக்கு. அது இல்லைன்னாக்கா அப்ப இது மாதிரிலாம் தப்பு தப்பா தோணும். அப்ப அதெல்லாம் ஃபார்வர்ட் வரும், நிறைய வரும். யாராவது விடுவா, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். வி ஷுட் நாட் என்கரேஜ். ஓகே. சோ இதுல என்ன அந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம வந்து பகவத்கீதா படி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது பகவானே சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த காலத்தையும் இருந்தா சிசுபால் மாதிரி அவரோட கசின்ஸ் எல்லாம் இருந்தாங்க, இந்த காலத்தையும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி முட்டாள்கள் மூடர்கள்லாம் இருப்பா. அவளெல்லாம் நம்ம திருத்தி இல்லப்பா அப்படிலாம் இல்லைன்னு ஆர்கியூ எல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம மட்டும் விட்டுடலாம். சோ அதுல குறிப்பாக கிருஷ்ணர் சரித்திர புருஷர் அப்படின்னா he was date of birth, date of death, what all he did, biography இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமே கருதுவர்களிடம் கிருஷ்ணருடைய பெருமை கண்டு பொறாமை கொள்பவர்களிடம் இது உரைக்கவே படக்கூடாது. இவ்வாறு இருப்பினும் கிருஷ்ணரிடம் பொறாமை கொண்டு அவரை வேறு விதமாக வழிபடும் அசுரத்தனமான நபர்கள், உருவம் இல்லாதெல்லாம் பண்றாங்க, அவங்களெல்லாம் அசுரத்தனா எழுதியிருக்க. சில சமயங்களில் வருமானம் மீட்டுவதற்காக பகவத்கீதைக்கு வேறு வழியில் விளக்கம் கொடுக்கும் தொழிலை மேற்கொள்வதை நாம் காணலாம். பகவத்கீதா வச்சு நம்ம நிறைய இப்ப பாக்குறோம் இல்லையா, நிறைய பகவத்கீதா கோர்ஸ் என்ன போட்டு சொல்லுவா, டிஸ்கோர்ஸ் சம்திங் போட்டு ஒரு முகாம் எல்லாம் போட்டு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரீனா ஓகே நோ ப்ராப்ளம், ஃப்ரீ சொல்லுவா. அப்புறம் வந்துட்டு இதை ஏதாவது ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஜாயின் சொல்லுவா. நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போக வேண்டாம், கேட்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இடத்துல இருப்போம், ISKCONங்கிற இடத்துல இருப்போம், ஏதோ படிச்சுட்டு இருக்கோம், அந்த லைன்லயே நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அசுரத்தனமான நபர்கள் எல்லாம் வந்து அசுரத்தனம் தான் கொடுத்து. சோ அவரை வேறு விதமாக வழிபடும் அசுரத்தனமான நபர்கள் சில சமயங்களில் வருமானம் ஈட்டுவதற்காக பகவத்கீதையை வேறு வழியில் விளக்கம் கொடுக்கும் தொழிலை மேற்கொள்வதை நாம் காணலாம். ஆனால் கிருஷ்ணரை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் பகவத்கீதை மீதான அத்தகைய கருத்துரைகளை தவிர்க்க வேண்டும். புலன்களை சார்ந்து வாழ்பவர்களால் பகவத்கீதை நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம எல்லாம் அந்த லெவல்ல தான் இருக்கும் ஆக்சுவலி. ஆனா சின்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இங்க சாஞ்சதுனால பகவானோட இதெல்லாம் கேட்டுட்டு இங்க அடிக்கடி கிளாஸ் அட்டன் பண்றோம், இதெல்லாம் பண்றதுனால நம்ம அவ்வளவு அஃபெக்ட் ஆகாது நமக்கு. இல்ல நம்மளும் வேற மனிதர்களை மாதிரி இருந்தோம்னா ஓஹோ அப்படியோ இதை நம்பலாமோ இவாள எல்லாமோ சொல்றது எல்லாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். பட் சின்ஸ் வி ஆர் மோர் இன் டு டிவோஷன் நமக்கு அதெல்லாம் ஒரு சீப்பா தோணும். இதெல்லாம் இப்படி பேசுறாங்களேன்னு மனசு கஷ்டமா இருக்கும். சோ புலன்களை சார்ந்து வாழ்பவர்களால் பகவத்கீதை நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு புலன்களை சார்ந்து வாழாமல் வேத நூல்களில் விதிக்கப்பட்டுள்ள நெறிகளை முறையாக பின்பற்றினாலும் பக்தனாக இல்லை எனில் அதெல்லாம் பண்றாங்க, இருந்தாலும் மனதளவுல வந்து இன்னும் பக்தி கிடையாது. ஒரு ஏட்டுக்கல்வி மாதிரி படிக்கிறா, ஒரு நாலேஜ் வேண்டி படிக்கிறா, அவ்வளவுதான்.
படிச்சேங்கிற ஒரு பெருமைக்கு இருக்கலாம், சர்டிஃபிகேட் வாங்குறது கோர்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ கோர்ஸ் பண்ணி நான் படிச்சுட்டேன், ஞானம் வந்து அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா உள்ளூர பக்திங்கிறது இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அந்த மாதிரி அவன் பக்தனாக இல்லை எனில் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் தன்னை கிருஷ்ணரின் பக்தனாக கூறிக்கொண்டாலும் அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடவில்லை எனில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள அவனாலும் முடியாது. கிருஷ்ணர் என்னெல்லாம் செயல்கள் இருக்கு, அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும், அவரோட மங்களாரத்தி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்னது, ஒரு குரூப்ல இருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கோம், ஒரு குரூப்ல இருக்கோம், சொல்றோம், பாக்குறோம், எப்ப முடியறதோ பாக்குறோம். ஆனா என்னைக்கு பாக்கலையும் அந்த உறுத்தணும். இன்னைக்கு பகவானை பாக்கலையே, பார்க்காமல அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு முடியாது. இன்டர்நெட்டே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? கரண்ட் இல்ல, இன்டர்நெட் இல்ல, ஒண்ணும் நம்ம பேக் இல்ல, என்ன பண்றப்ப பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாம் டிபெண்டிங் ஆன் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். கோயிலா இருந்தா கிட்டக்கு இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வரலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, we can miss. பட் அதர்வைஸ் எனக்கு தோணினா நான் பார்ப்பேன், நான் 2 நாளைக்கு பார்ப்பேன், அப்புறம் 4 நாளைக்கு நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு என்ன சீக்கிரம் முழிப்பு வந்தது, சரி வச்சுதான் பார்க்கலாமே, அந்த மாதிரி இதெல்லாம் பக்தியே கிடையாது. பக்தியெல்லாம் அப்படியெல்லாம் வந்துடாது. சோ வந்து அந்த மாதிரி பக்தி இது என்ன இருக்கு, ஒருவன் தன்னை கிருஷ்ணனை பக்தனாக கூறிக்கொண்டாலும் அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்களில் ஈடுபடவில்லை எனில், கிருஷ்ண உணர்வுல என்னெல்லாம் இருக்கு நம்ம பண்ணிட்டு தானே இருப்போம் இல்லையா, பட் கண்டினியூஸா பண்ணணும். 4 நாள் பண்ணேன், 10 நாள் பண்ணல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்மள தடஸ்தம்லாம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பேஸ் லெவல்ல இருக்கும். பார்த்தோன்னே அந்த 15 சாப்டர்ல அந்த ட்ரீயோட கீழே தான் இருக்கும். பிடுங்கல், அது ஒண்ணு இழுக்கும், இது ஒண்ணு இழுக்கும், அந்த இதுலதான் இருக்கும். விடுபட்டு நம்ம மேல போறதுக்கு தான் பார்க்கணும். ஆனா மனதளவுல அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். இல்லை ஏதோ காரியத்தான் என்னால பார்க்க முடியல, பட் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு, காலையில் சீக்கிரம் இருக்கணும், அவர் பஜன் எல்லாம் கேட்கணும், அவர் பார்க்கணும், அப்புறம் விரதம் இருக்கணும், ஆஃபர் பண்ணணும், அந்த மாதிரி நமக்கு மனசுல அது எப்பவுமே இருக்கணும். அதுதான் உணர்வு, கிருஷ்ண உணர்வுங்கிறது அதுதான். சோ அவன் அந்த மாதிரி வெறும் வேஷம். இப்ப நான் அந்த திலகம் எல்லாம் போட்டுக்கிறது L2 ஜோடி தான். நான் திலகம் எத்தனால தான் போட்டுக்கேன், L2 ஜோடி தான் போட்டுக்கேன். அந்த வேஷம் கட்டுறதுதான். நான் இல்லாட்டா அதர்வைஸ் ஐ டோன்ட் போட்டு. இட் இஸ் நாட் மை, நம்ம முதலே போட்டுன்னு பழக்கம் இல்லை. அப்போ L2 சரி, ஒரு டிகோ, ஒரு என்னது, ஒரு சொல்லியிருக்காங்களே, ஒரு இடத்துக்கு போச்சுன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிறாப்புல, இது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி நினைச்சு போட்டுப்பேன். ஸோ அதை போட்டுக்கும் போதெல்லாம் நினைச்சுப்பேன், என்ன வேஷம் கட்டிக்கிறேன் அப்படிதான் தோன்றது எனக்கு. இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் லவ், ஐ எம் நாட் புட்டிங். அதுல ஒரு மந்திரம்லாம் இருக்கு, இந்த நாமம்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம மந்திரம் எல்லாம் இருக்கு. ஐ டு நாட் நோ, அதெல்லாம் படிக்கணும். பட் அந்த மாதிரி உணர்வோட நான் பண்ணல. நான் என்னை பத்தியே சொல்றேனே, நான் அந்த உணர்வோட இது பண்றது இல்லை. பாக்கி எல்லாம் உணர்வோட பண்ணுவேன். இந்த நாமம் எடுக்கும் போது இப்ப மூஞ்சி அலுமேடு இந்த நாமம் எடுக்கிறது, அதெல்லாம் இட் டேக்ஸ் டைம் ஆல்சோ. நார்மல் ரிட்டன் இப்படி விட்டுன்னு வந்துடுவேன். பட் சரி, விஷம் தான் கட்டிக்கிறேன் சார், அதுல இருந்து கொஞ்சம் படிப்படியா முன்னுக்கு வரலாமே. எனிவே, ஆனா இது போட்டுன்னு இருக்கேன், இதை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்ப இன்டர்வியூ வரும், அவன் மாலை தேடின்னு போக முடியாது, இங்கதான் இருப்பேன் முன்னாடி, பட் போட்டு இருக்கலாம், போட்டு. ஹரே கிருஷ்ணா. அப்போ என்ன சொல்றேன்னா, இப்ப துளசி மாலை போட்டுட்டேன், திலக்கம் விட்டுட்டேன், அப்ப நான் பக்தன் ஆயிட்டேன், அப்படியெல்லாம் பக்தனா முடியாது. அப்படி பார்த்தா நானும் பக்த இல்லைதான். நிறைய விஷயத்தான் நானும் பக்த இல்லைதான், ஆனா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து என்னது, கிருஷ்ணரை புரிந்து கொள்ள அவனாலையும் முடியாது. சும்மா வேஷம் கட்டி இந்த மாதிரி பண்றது. கிருஷ்ண உணர்வுங்கிறது அது டிஃபரெண்ட். நானே முழுமுதற் கடவுள், எனக்கு சமமானதோ என்னை விட உயர்ந்ததோ எதுவும் இல்லை என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் விளக்கி இருப்பதால் அவர் மீது பொறாமை கொள்பவர்கள் பலரும் இருக்கின்றனர். அவ்வாறு பொறாமைப்படும் நபர்களால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது என்பதால் நிறைய பேரை சொல்லியாச்சு, யாரெல்லாம் வந்து நம்பிக்கை பகவான்கிட்ட வச்சுக்கிறது இல்லைன்னு. அப்போ அவளுக்கெல்லாம் என்பதால் அதனை அவர்களுக்கு கூறக்கூடாது. நம்பிக்கையற்ற நபர்கள் பகவத்கீதையும் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. அதிகாரப்பூர்வமான தூய பக்தர்களிடம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாமல் பகவத்கீதைக்கு விளக்கம் அளிக்க யாரும் முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி அவங்க பண்றாங்கன்னா நம்ம அட்டென்ட் பண்ணாம இருக்கணும். அந்த புக்கு வாங்க வேண்டாம், அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். எஸ், நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி படி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யா இதம் பரமம் குய்யம் மத் பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்தி மயி பராம் கிருத்வா மாம் ஏவஷ்யத்ய சம்சயஹ. எவரொருவன் இதம் இந்த பரம குய்யம் ரகசியம் மத் எனது பக்தேஷு பக்தரிடையே அபிதாஸ்யதி விளக்குகின்றானோ பக்தி தொண்டு மயி எனிடம் பராம் தெய்வீகமான கிருத்வா செய்து மாம் என்னிடம் ஏவ நிச்சயமாக ஏஷ்யதி வருகின்றான் அசம்சய ஐயமின்றி. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தரிடம் விளக்குபவனுக்கு தூய்பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். பொருளுரை:
பகவத்கீதை பக்தர்களின் மத்தியில் மட்டும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக உபதேசப்படுகிறது. ஏனெனில் பக்தர் அல்லாதவர் கிருஷ்ணரையோ பகவத்கீதையோ புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரையும் பகவத்கீதையும் உள்ளபடி ஏற்காதவர்கள் பகவத்கீதைக்கு மனம் போன போக்கில் விளக்கம் அளித்து அபராதம் இழைக்க கூடாது. கிருஷ்ணரை புருஷோத்தம முழுவத கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்கள் மட்டுமே பகவத்கீதை விளக்கப்பட வேண்டும். இந்த பக்தர்களுக்கான பொருள் தத்துவ அனுமானிகளுக்கானதல்ல. இருப்பினும் பகவத்கீதை உள்ளபடி எடுத்து உரைப்பதற்கு நேர்மையான யாருடன் முயன்றால் பக்தியின் செயல்களில் அவன் முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் தூய பக்தி நிலையை அடைகின்றான். அத்தகு தூய பக்தியின் விளைவாக அவன் முழுமுத கடவுளின் திருநாட்டுக்கு திரும்ப செல்வது உறுதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே, சோ இந்த பரம ரகசியம் யார்கிட்ட சொல்லலாம், இப்ப யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டீட்டெயிலா சொன்னேன். இப்ப யார்கிட்ட சொல்லலாம் இந்த பரம ரகசியத்தை? எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்துவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகிறான். இப்ப யார்கிட்ட சொல்லலாம்? யாரு நம்பிக்கை வச்சிருக்காளோ அவர்கிட்ட சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி சொல்றவா என்னது கரெக்ட், அவன் நல்ல தொண்டு புரியுறாங்க. அவனும் வாழ்த்துவான். யாரு பக்தனா இருக்கானோ, ஓஹோ அப்படியா கிளாஸ் நடக்கிறதா இருக்கேன்னு நான் போறேனே அப்படின்னு. சரி, கிளாஸ் இல்லையா உங்களுக்கு சொல்லியே கொடுக்க தெரியும்னா தாராளமா பகவத்கீதை சொல்லி கொடுக்கலாம். இப்படி இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு பகவத்கீதை நான் இன்னும் நினைச்சேன், இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஓ நல்லாவே நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி அந்த மாதிரி விளக்குபவர்களுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் எங்க வருவான்? கண்டிப்பா என்னிடம் திரும்பி வருகிறான். இதெல்லாம் பகவான் ஆணித்தரமே சொல்றாரு. அப்ப பகவான் நம்பியே தீரணும். சோ பகவத்கீதை அப்ப என்னது, நமக்கு எல்லாம் வின்-வின் சிச்சுவேஷன் தான். நம்ம பக்தர்களாவும் இருக்கும், வேற ஒருத்தர் சொன்னாலும் பக்தர்களானாலே நமக்கு அங்க மேல இடம் காலியா தான் இருக்கு. கன்ஃபார்ம்டு டிக்கெட் அதுலயும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு எல்லாம் விளக்கி எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா பகவானோட ரொம்ப நெருக்கத்துல இருக்கும். நமக்கு கண்டிப்பா அங்க இடம் இருக்கு. பகவத்கீதை பக்தர்களுக்கு மத்தியில் மட்டும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக உபதேசிக்கப்படுகின்றது. ஏனெனில் பக்தர் அல்லாதவர் கிருஷ்ணரையோ பகவத்கீதையோ புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரையும் பகவத்கீதையும் உள்ளபடி ஏற்காதவர்கள் பகவத்கீதைக்கு மனப்போன போக்கில் விளக்கம் அளித்து அபராதம் இழைக்க கூடாது. கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே பகவத்கீதை விளக்கப்பட வேண்டும். ஏன் கிருஷ்ணாதான், வை நாட் எனிபடி எல்ஸ் அப்படின்னா, சரி நீ ஆரம்பத்துல இருந்து லெசன் 1ல இருந்து படிக்கணும் போ, நீ திரும்பி 18 days கோர்ஸ் போன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பதான். ஒரு வாட்டி வரலையா, சரி திரும்பி போ. இப்ப அக்டோபர்ல ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அக்டோபர் 9th ஆரம்பிக்கும், நெக்ஸ்ட் மண்டே. சோ லெட் எவ்ரிபடி நம்ம கிளாஸ்ல இருக்கிறவாள் நான் L2 வந்துட்டேன், ஏன் L1 படிக்கணும்? இல்ல, L1 எல்லாரும் படிக்கணும். நான் இப்ப லெவல் 6ல இருக்கேன். ஈவன் ஐ ப்ரிஃபர் டு கோ டு L1. L1ல தான் பேசிக். அதனால L1 பண்ணல, L2 வந்துட்டேன். இப்ப L1லாம் இட் இஸ் பிலோ மை டிக்னிட்டி. L2 படிக்க, L1 படிக்க. அதனால நம்ம பௌதிக இதுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தள்ளி விட்டுருவோம். இல்ல எனக்கு அந்த டீச்சர் பிடிக்கும், எனக்கு அந்த A for apple பிடிக்கும், நான் அங்கதான் உட்காருவேன்னா விட மாட்டேன். நம்மள மேல தள்ளி தான் இருப்பா. இங்க அப்படி கிடையாது. இங்க யூ கேன் கீப் ஆன் அட்டெண்டிங் L1, கீப் ஆன். L2 எல்லாம் வேண்டாம், L2 எல்லாம் படிப்படியா தான் போனோம். L1 கண்டிப்பா நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய பக்தர்கள் இருக்கா L1ல, என்ன டைமிங் இருக்கோ எல்லாம் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ யூ கேன் கீப் அட்டெண்டிங். நம்ம கிளாஸ்ல இருக்காங்க ஜெயந்தி மத்தாஜி அட்டெண்ட் தான் பண்றான். காத்தால அட்டன் பண்றா, 7 மணி 3 மணி எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பான். ஏதோ அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருப்பாள். அது கொஞ்சம் நம்ம ட்ராப்பா உள்ள போகுமே. நேரம் இருக்கிறவா கண்டிப்பா அட்டன் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்கோ. அப்புறம் உங்களுக்கு எப்போ முடிகிறதோ அந்த மாதிரி கிளாஸ் தான் அட்டன் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சோ பகவத்கீதை புரிந்து கிருஷ்ணரின் பகவத்கீதையும் உள்ளபடி ஏற்காதவர்கள் பகவத்கீதைக்கு மனப்போன போக்கில் விளக்கம் அளித்து அபராதம் இழைக்கக்கூடாது. கிருஷ்ணரை புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே பகவத்கீதை விளக்கப்பட வேண்டும். இது பக்தர்களுக்கான பொருள் தத்துவ கற்பனையாளர்களுக்கு ஆனது அல்ல. பொருள் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கெயினுக்கு வேண்டி, அதனால நான் மெட்டீரியலா என்னத்தையோ கற்பனை பண்ணி I'm just cooking up a story, அது மாதிரி தத்துவ ஆய்வெல்லாம் பண்ணி அந்த மாதிரி அந்த அவளுக்கு வேண்டி இதெல்லாம் எழுதப்படவில்லை. இருப்பினும் பகவத்கீதை உள்ளபடி எடுத்துரைப்பதற்கு நேர்மையாக யாரொருவன் முயற்சி செய்தாலும் பக்தியின் செயல்களில் அவன் முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் தூய பக்தி நிலையை அடைவான். அப்ப எது கரெக்டா இருக்கோ அது கரெக்டா சொல்லி அவன் மேல அவன் போய் நல்ல கதியை அடைவான். அத்தகைய தூய பக்தியின் விளைவாக அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வது உறுதி. பிரபு பதவி எழுதிட்டு. எஸ், ஹரே கிருஷ்ணா. அடுத்தது யாரு? ஜெயந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்க முடியுமா ஜெயந்தி மாதாஜி? இருக்கா மாதாஜி? இருக்கிற மாதாஜி. படிக்க முடியும் இல்லையா? படிக்க முடியும் மாதாஜி. படி. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. न स तस्मान् मनुष्येषु कश्चिन् मे प्रिय कृतमः
பவிதன சமேதா தஸ்மாத் அன்ய பிரியதரோ புவி. அது இதை சொன்னீங்களா? சத்தமே வருது இல்லையா உங்களோட? கிளியரா தஸ்மான் மனுஷேஷு கஷ்சின்மே பிரிய கிருத்தமக பவிதன சமே தஸ்மாத் அன்ய பிரியதரோ புவி. ந என்றும் இல்லை, ச மற்றும் தஸ்மாத் அவனை விட, மனுஷேஷு மனிதர்களில், கச்சித் யாரும், மே எனக்கு, பிரிய கிருத்தமக மிகவும் பிரியமான, பவிதா ஆவது, நான் என்றும் இல்லை, ச மேலும், மே எனக்கு, தஸ்மாத் அவனை விட, அந்நிய இதர, பிரியதர மிகவும் பிரியமானவர்கள், புவி இந்த உலகில், அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை, அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. ஓகே மாதாஜி. அத்யேஸ்யதசய இமம் தர்மியம் சம்வாதம் ஆவயோகா ஞான யஜ்ஞதேனாகம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி. அத்யேஸ்யத கற்பவன், ச மேலும், யார் ஒருவன், இமம் இந்த, தர்மியம் புனிதமான, சம்வாதம் உரையாடல், ஆவையோ நமது, ஞான அறிவு, ஞேய யாகத்தால், தேன அவனால், அகம் நான், இஷ்ட வழிபடுபவனாக, ஷியாம் ஆவேன், இது இவ்வாறு, மே எனது, மதி அபிப்பிராயம். மேலும் நமது இந்த புனித உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்படுவான். மொழிபெயர்ப்புலயே என்னோட நெட் ப்ராப்ளமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது மாதாஜி. இப்பதான் கேக்குது இல்ல, என்னோட நெட் டான்ஸ் உங்களோட இல்ல மாதாஜி, நல்லா கேக்குதுங்க மாதாஜி. நீங்க பேசுறது ஜெயந்தி மாதாஜி பேசுனது கேட்டதுங்க மாதாஜி. அதான் இல்ல, எனக்கு மெசேஜ் வந்தது இன்டர்நெட் ஸ்டேபிள் இல்ல அப்படின்னு. So I understood என்னோட ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, சோ என்னதுன்னா, இதுக்கு மேல அவருக்கு எழுத ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி பகவானே எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அவர் என்ன விளக்குறை கொடுக்க முடியும் இல்லையா? அவனை விட யாரு இந்த மாதிரி தொண்டு புரியறவங்க, யாரு பகவத்கீதையை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ, ஒண்ணு இல்ல. அவ்வளவுலாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் நமக்கு புரியல அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் போய் சேருங்க, இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறா, போய் சேருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றதுலயும் ரொம்ப அதுல இது இருக்கு, என்னது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சோ அவனை விட அப்ப என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு பக்தனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை, அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. So he is the best. அப்புறம் என்ன சொல்றாரு அடுத்ததுல, மேலும் நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன், நமதுன்னா யாரு? அர்ஜுனன் கிருஷ்ணரோடு அந்த உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன். he will use his intelligence. அதை வச்சு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருவோம், எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. எஸ், ஜெயந்தி மாதாஜிக்கு அப்புறம் புஷ்பா மாதாஜி தான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. ஸ்ரத்தாவானனசூயஸ்ய ஸ்ருணோத்யாததியோ நரக சோவிமுக்தः சுபம் மல்லகான் பிராப்னுயாம். ஸ்ரத்தாவான் நம்பிக்கையுடன் அனசூய புறம் என்று மற்றும் சுணுயார் கேட்பவன் அதி நிச்சயமாக யார் ஒருவன் நர மனிதன் அவனும் அதி கூட முக்தி பெற்று சுபான் மங்களமான லோகான் உலகங்களை பிராப்னுயாத் அடைகின்றான். புண்ணியம் கர்மானம் புண்ணியம் செய்தவர்களின். மேலும் நம்பிக்கையுடன் மொழிபெயர்த்து, மேலும் நம்பிக்கையுடன் பொறாமையின்றியும் இதுவென்று யாரொருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவிலிருந்து விடுபட்டு புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை அடைகின்றான். பொருளுரை. இந்த அத்தியாயத்தின் 67ஆம் பதத்தில் தன் மீது பொறாமையுள்ள நபர்களிடம் பகவத்கீதை விளக்கப்படுவதை பகவான் பகிரங்கமாக வேறு விதமாக கூறினால் பகவத்கீதை பக்தர்களுக்கு மட்டுமே. ஆனால் சில சமயங்களில் பகவானின் பக்தன் பொதுமக்களிடம் உபன்யாசம் வழங்கும் போது அதனை கேட்பவர்கள் அனைவரும் பக்தர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு இருக்க பக்தன் அத்தகைய பொதுவான உபன்யாசங்களை வழங்குவது ஏன்? இது இங்கு விளக்கப்படுகின்றது. அங்குள்ள ஒவ்வொருவரும் பக்தர்கள் அல்ல என்ற போதிலும் கிருஷ்ணரின் மீது பொறாமையும் கொள்ளாத மனிதர்கள் பலர் அங்கு உள்ளனர்.
கிருஷ்ணரே முழு கடவுள் என்னும் நம்பிக்கை அவரிடம் உள்ளது. அத்தகைய நபர் அங்கீகாரம் பெற்று பக்தர்களிடமிருந்து பகவானை பற்றி கேட்டால் அதன் பலனாக எல்லாவித பாவ வழிகளிலிருந்து உடனடியாக விடுபட்டு புண்ணியமான நபர்கள் வசிக்கும் உலகங்களை அடைவார். எனவே தூய பக்தனான ஆவதற்கு முயற்சி செய்யாதவன் கூட பகவத்கீதையை கேட்பதன் மூலம் புண்ணிய செயல்களின் பலன்களை அடைகின்றான். இவ்வாறு எல்லா பாவ வழிகளிலிருந்து விடுபட்டு பகவானின் பக்தனான வாய்ப்பை தூய பக்தர் எல்லோருக்கும் கொடுக்கின்றார். பொதுவாக பாவ வழிகளிலிருந்து விடுபட்டவர்களும் நல்லவர்களும் கிருஷ்ண உணர்வை வெகு எளிதாக மேற்கொள்கின்றார். புண்ணிய கர்மானம் என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானது. இவ்வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள அஸ்வமேத யாகத்தை போன்ற மாபெரும் யாகங்கள் செய்வதை குறிக்கின்றது. தூய பக்தியில் ஈடுபடாத ஆனால் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன் இருக்கும் நபர்கள் துருவ மகாராஜர் வீட்டிற்கும் துருவலோகத்தை சென்றடைய முடியும். பகவானின் பெரும் பக்தரான அவர் துருவ நட்சத்திரம் என அழைக்கப்படும் ஒரு சிறப்பான லோகத்தில் இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். மேலும் நம்பிக்கையுடனும் பொறாமையின்றியும் இதனை யார் ஒருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு ஒன்னும் சரி படிக்கல படி நம்ம வந்து கற்கிறோம், நம்ம இதெல்லாம் படிச்சு நம்ம வந்து நல்ல புண்ணியம் செய்வோம். சரி படிப்பு இது பாடமா படிக்கல, ஏதோ வந்து கேட்டு இருக்கோம் அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி கேட்கறவாளுக்கு என்னது இன்னும் கூட பாவ விளைவுகள் இருந்து விடுபடுறான். அவ்வளவு எஃபெக்ட் இருக்குது. புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களே அடைகிறான். முக்தி கிடைக்கலைனாலும் அவன் வந்து அட்லீஸ்ட் ஹையர் பிளானட். சோ இந்த அத்தியாயத்தின் 67ஆம் பதத்தில் தன் மீது பொறாமையுடைய நபர்களிடம் பகவத்கீதை விளக்கப்படுவதை பகவான் பகிரங்கமாக தடுத்துள்ளார். வேறு விதமாக கூறினால் பகவத்கீதை பக்தர்களுக்கு மட்டுமே, ஆனால் சில சமயங்களில் பகவானின் பக்தன் பொதுமக்களிடம் உபன்யாசம் வழங்கும் போது அதனை கேட்பவர்களும் அந்த மாதிரி சில பேர் இருப்பார், கேட்பவர்கள் அனைவரும் பக்தர்களாக இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு இருக்க பக்தன் அத்தகைய பொதுவான உபன்யாசங்களை வழங்குவது ஏன்? இது இங்கே விளக்கப்படுகிறது. அங்குள்ள ஒவ்வொருவரும் பக்தர்கள் அல்ல என்ற போதிலும் கிருஷ்ணன் மீது பொறாமை கொள்ளாத மனிதர்கள் பலர் அங்கு உள்ளனர். பக்தி வளர்ந்துக்குமே, கேட்க கேட்க பக்தி வளர்ந்து முதல்ல இருக்கல, ஆனா என்ன சொல்றாரு சொற்பொழிவு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருது அப்படி பக்தி வந்துடும். நம்மளே இப்ப அந்த மாதிரி தானே இருப்பாங்க இல்லையா? முதல்ல இவ்வளவு எல்லாம் தெரியாது, உள்ள வந்து 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 கொஞ்சம் இவ்வளவு நாள் எடுக்கிறது பக்தி வரத்துக்கு. சோ கிருஷ்ணரை மீது பொறாமை கொள்ளாத மனிதர்கள் பலர் அங்கு உள்ளனர். கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் எனும் நம்பிக்கை அவர்களிடம் உள்ளது. அத்தகைய நபர்கள் அங்கீகாரம் பெற்ற பக்தர்களிடமிருந்து பகவானை பற்றி கேட்டால் அதன் பலனாக எல்லா வித பாவ விளைகளிலிருந்து உடனடியாக விடுபட்டு புண்ணியமான நபர்கள் வசிக்கும் உலகங்களை அடைவார். புண்ணியலோகம் மேலும் உலகத்துக்கு போவாங்க. எனவே தூய பக்தனாக ஆவதற்கு முயற்சி செய்யாதவன் கூட பகவத்கீதையை கேட்பதன் மூலமாகவே புண்ணிய செயல்களின் பலன்களை அடைகிறான். அவன் ஒண்ணுமே பண்ணிருப்பான், வெறும் கேட்கறான் அவ்வளவுதான். பக்தியே தெரியாது, பட் தெரியும் ஒரு மாதிரி கிருஷ்ணா தான் எல்லாம் கடவுள், ஆனா தெரியும் அட்டென்ட் பண்ணல, ஒண்ணும் தெரியாது, டைம் இல்ல, மேபி இட் டசன்ட் நோ தட் இட்ஸ் இந்த மாதிரி சொற்பொழி நடக்கிறது, நம்ம வேறொரு இதை முகாம் போட்டு பண்றாங்க, வேண்டி வந்துட்டு இருக்கோம், என்னன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு இப்படி கேட்கறான், ஓ நல்லா இருக்கே, 2வது நாளைக்கு போறான், அப்படி கேட்டு இருந்தது. ஆனால் அதுல வந்து இது வந்து ருச்சி வந்து அவனுக்கு கூட இது புண்ணியம் எல்லாம் கிடைச்சா மேல் உலகத்துக்கு போவான். எனவே தூய பக்தனாக ஆவதற்கு முயற்சி செய்யாதவன் கூட பகவத்கீதை கேட்பதன் மூலமாகவே புண்ணிய செயல்களின் பலன்களை அடைகிறான். இவ்வாறு எல்லா விளைவுகளிலிருந்து விடுபட்டு பகவானின் பக்தனாவதற்கான வாய்ப்பை தூய பக்தர் எல்லாருக்கும் கொடுக்கின்றார். பொதுவாக பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டவர்களும் நல்லவர்களும் கிருஷ்ண உணர்வை மிக எளிதாக மேற்கொள்கின்றனர். புண்ணிய கர்மனாம் என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானது. இது வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள அஸ்வமேத யாகத்தை போன்ற மாபெரும் யாகங்கள் செய்வதை குறிக்கின்றன. தூய பக்தியில் அஸ்வமேத யாகம் நமக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அஸ்வனா இது ஹார்ஸ் எல்லாம் 100 ஹார்ஸ் வந்து இந்த மாதிரி யாகத்துல போட்டு அந்த ஹார்ஸ் எல்லாம் இப்படி போடும்போது என்னன்னாக்கா அது அப்படியே ஹியூமன் ஃபார்ம்ல வந்து அவளுக்கு வந்து இது என்னது ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். அப்ப ஏன்னா அதெல்லாம் அந்த ப்ராசஸ் அவளுக்கு வந்து அப்புறம் ஹியூமன் என்னது நல்ல தொண்டல நல்ல பகவான் தொண்டல முடிஞ்ச ஈஸியா ஷார்ட்கட்ல ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ல ஒரு லேடர் வர அவ்வளவுதான். லேடர் வந்துட்டுனா அதுக்கப்புறம் 3வது லைன் இப்படி போயிட்டே இருக்கலாம். சோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன். சோ தூய பக்தியில் ஈடுபடாத ஆனால் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன் இருக்கும் நபர்கள் துருவ மகாராஜா வீட்டிற்கும் துருவலோகத்தை சென்றடைய முடியும்.
பக்தி தொண்டு இது வரைக்கும் அவனுமே ஆரம்பிக்கலாம், ஜபம் பண்றது இல்ல, இது பண்றது இல்ல, ஒண்ணுமே இல்லை, ஆஃபரிங் இல்ல, ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன் இருக்கும் நபர், தூய பக்தியில் ஈடுபடாத ஆனால் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன் இருக்கும் நபர்கள் துருவ மகாராஜா வீட்டிற்கும் துருவ லோகத்தை அட்லீஸ்ட் அங்க போய் சேருவாங்க. அந்த இடமும் வந்து அழியப்படாது. இட் வில் பி ஆல்வேஸ். பகவானின் பெரும் பக்தரான அவர் துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பான லோகத்தில் இருக்கின்றனர். 72 யார் படிக்கிறாங்க? சாந்தி மாதாஜி அண்ட் சாஸ்வதமன் இல்ல ராஜேஸ்வரி மாதாஜி. இங்க கீழே மேல போயிட்டு இங்கதான் இருக்கேன். கச்சதே தச்ரூபம் 1872. கச்சதே தச்சருதம் பார்த்த துவயைகாக்ரேண சேதசா கச்சத ஞான சம்மோக பிரணஷ்டஸ்தே தனஞ்சய. கச்சி தலை அல்லவா இந்த ஷருதம் கேட்கப்பட்டது பார்த்த துருதாவின் மைந்தனே, பயா உன்னால் ஏக அக்ரேன முழு கவனத்துடன் சேதசா மனதால கச்சித் அல்லவா அஞ்ஞான அறியாமை சமூக மயக்கம் பிரணஷ்ட நீங்கியது தே உனது தனம் ஜெய செல்வத்தை வெல்பவனே. கொஞ்சம் பெருசா படிங்க மாதா, நீங்க உங்களுக்கே படிக்கணும்னு நினைக்கிறேன். வெல்பவனே அர்ஜுனா. வேகமா படிக்கிறேன். பிருதாவின் மகனே, செல்வத்தை வெல்வோனே, நீ இதனை கவனமான மனத்துடன் கேட்பாயாக. உனது அறிவையும் மயக்கமும் அறியாமையும் மயக்கமும் தற்போது நீங்கிவிட்டதா? பொருளுரை. அர்ஜுனனின் ஆன்மீக குருவான பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தார். எனவே பகவத்கீதை முழுவதையும் முறையான கோணத்தில் அவன் புரிந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை வினவுவது அவரது கடமை. அவ்வாறு புரிந்து கொள்ளாவிடில் எந்த கருத்தை வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் முழு பகவத்கீதையையும் மீண்டும் விளக்குவதற்கு பகவான் தயாராக இருந்தார். உண்மையில் கிருஷ்ணரை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்தோ அவரது பிரதிநிதியிடமிருந்தோ பகவத்கீதையை கேட்பவன் தனது அறியாமையெல்லாம் நீங்குவதை காண முடியும். பகவத்கீதை கவிஞராலோ நாவல் எழுதுவராலோ எழுதப்பட்ட சாதாரணமான புத்தகம் அல்ல. அது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளால் பேசப்பட்டது. இதன் உபதேசங்களை கிருஷ்ணரிடமிருந்து அவரே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக பிரதிநிதியிடமிருந்தோ கேட்கும் அளவிற்கு அதிர்ஷ்ட உடைய நபர்கள் அறியாமையின் இருளிலிருந்து விடுபடுவர் என்பதும் முக்தி பெறுபவர் என்பதும் நிச்சயம். நெக்ஸ்ட் கேட்கவே மாட்டேங்குது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்கா? பிரிதாவின் மகனே, செல்வத்தை வெல்வோனே. அதான் அவன் தனஞ்சயா அப்படின்னு பேர்லாம் வருது. செல்வத்தை வெல்வோனே, நீ இதனை கவனமாக மனதுடன் கேட்டாயா? இப்ப நான் இதெல்லாம் சொன்னது இவ்வளவுலாம் 18 days சொல்லிட்டு இருக்கேனே, 18 classes எல்லாம் நல்லா மனசு நிறுத்தி எல்லாம் கேட்டாயா? உனது அறியாமை எல்லாம் போய் விட்டதா? மயக்கம் எல்லாம் தற்போது நீங்கி விட்டதான்னு எல்லாம் கேட்கிறார். என்ன ஸ்லோகம்? கச்சே சுத்தம் பார்க்க. ஓகே, நாட் வெரி வெல் ரெட். அந்த மாதிரி அர்ஜுனன் ஆன்மீக குருவாக பகவான் வேண்டாம், இப்பதானே படிச்சாள். சின்னதா என்னாச்சு உங்களுக்கு? இப்பதானே இல்ல சின்னதா இருக்கேன். இன்னொன்னு படிச்சிடலாமா? சொல்லுங்க, அடுத்தது படிக்கிறேன். எங்க சின்னது? இது பெருசாதான் இன்னும் இருக்காளே, நிறைய பேர் படிக்கிறது இருக்கா. ஆயிடுவோம். இப்ப 18 day சாப்டர் முடிஞ்சிடும். எல்லாருக்கும் சான்ஸ் வேணுமே மாதாஜி. அர்ஜுனனின் ஆன்மீக குருவாக பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தார். எனவே பகவத்கீதா அவர் வந்து பெஸ்ட் குரு. அவருக்கு அந்த பட்டமே இருக்கு. ஏன்னா அர்ஜுனனுக்கு கேட்கிற கேள்வி எல்லாம் கரெக்ட் டான்டான்னு அவர் வந்து பதில் கொடுத்துட்டு இருந்தார். எனவே பகவத்கீதை முழுவதையும் முறையான கோணத்தில் அவன் புரிந்து கொண்டிருக்கின்றானா என்பதை வினவுவது அவரது கடமை. அவ்வாறு புரிந்து கொள்ளாவிடில் எந்த கருத்தை வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் முழு பகவத்கீதையை மீண்டும் விளக்குவதற்கு பகவான் தயாராக இருக்கிறார். ஒரு குருவோட இது என்னது ஒரு தன்மை அது மாதிரி இருக்கணும். குருவனாக்க அப்படி இப்பதானே எல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? திரும்பி நீ கேட்கிறப்போ உனக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி இல்லாம எப்பெல்லாம் என்னெல்லாம் டவுட் வருதோ யூ ஷுட் பி ரெடி டு டீச் அகெயின். எல்லாம் பகவத்கீதா சொல்லி கொடுக்கறதுனால ரெடியா இருக்கணும் பகவான். உண்மையில் கிருஷ்ணரை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்தோ அவரது பிரதிநிதியிடமிருந்தோ அப்படின்னா இது ஆன்மீக குருவெல்லாம் இருக்காங்க. அவ பகவத்கீதை கேட்பவன் தனது அறியாமை எல்லாம் நீங்குவதை காண முடியும். நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். சோ அறியாமையெல்லாம் அஜ்ஞான திமிராந்தஸ். அந்த அஜ்ஞானவே நம்ம வந்து நம்ம கிளாஸ்ல ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அது கரெக்டா படிக்கிறான். அஜ்ஞானம், ஞானம்ங்கிறது ஞானம், அது அஜ்ஞானம். அஜ்ஞான திமிராந்தஸ்யா தான் அது கரெக்டா படிக்கணும். சோ நீங்க பிரணத்தி எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, பிரணத்தி ஹிந்தி அதெல்லாம் தான் பண்ணலாம். அப்புறம் பகவத்கீதா படிக்கணும். ஓகே, சோ தனது அறியாமைன்னா அஜ்ஞானம் நீங்குவதை காண முடியும். பகவத்கீதை கவிஞராலோ நாவல் எழுதுவராலோ எழுதப்பட்ட சாதாரணமான புத்தகம் அல்ல.
சும்மா எழுதினேன், கரெக்டா சந்தஸ் இருக்கு, இத கரெக்டா முடியறது, ஒரு போயட்டிக்கா இருக்கு, வேற போயமா இருந்தா வேற ராகத்துல பாடலாம், அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இட் ஹஸ் லாட் ஆஃப் மீனிங். அதனால நம்ம வந்து அவ்வளவு கோர்ஸ் படிக்கிறோம். நம்ம லெவல் 1ல படிச்சுட்டோம், திரும்பி இதே நம்ம இப்ப லெவல் 2லயும் அக்கு வேற ஆணி வேற பண்ணி படிச்சாச்சு. லெவல் 3லயும் படிப்போம், லெவல் 4லயும் படிப்போம், லெவல் 5லயும் படிப்போம். என்னதான் இருக்கு, அவ்வளவு இருக்கா அப்படி கிட்ட இருக்கு. அவ்வளவு அதுல வந்து டீப் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கும். சோ அதனாலதான் நம்ம வந்து திரும்பி மேலும் மேலும் அது படிச்சோம்னா தெரியும். சோ இந்த அப்போ என்னது அந்த மாதிரி அறியாமை நீங்குவதை காண முடியும். பகவத்கீதை அறிஞராலோ கவிஞராலோ நாவல் எழுதுவராலோ எழுதப்பட்ட சாதாரண புத்தகம் அல்ல. அது புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளால் பேசப்பட்டது. இதன் உபதேசங்களை கிருஷ்ணரிடமிருந்தோ அவரது அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக பிரதிநிதியிடம் இருந்தோ கேட்கும் அளவிற்கு அதிர்ஷ்டமுடைய நபர்கள். அப்ப நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டம் தான், நமக்கு எல்லாம் அதிர்ஷ்டம், அந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நான்லாம் ரொம்ப அன்லக்கின்னு சொல்றாலும் இல்லவே இல்லை, நம்ம தான் லக்கியஸ்ட் நினைச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதான் படிக்கணும். அதனால இந்த கோவில் வந்தாலும் வந்தது, ஆன்லைன் வந்தாலும் வந்தது. ஐ திங்க் இஸ்கான் ஆஃப்லைன் வச்சிருந்தா கூட என்னால் போயிருக்க முடியாது, எங்கேயோ இருக்கு எங்களுக்குலாம். நான் இப்போ இன்ட்ரெஸ்டே எடுத்துக்க மாட்டேன். இப்போ ஆன்லைன் இருந்ததுனால தான் எல்லாம் முக்காவாசி பேரும் அப்படிதான் ஆன்லைன்ல இருக்கிறதுனால சரி ட்ரை பண்ணலாமே படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இது வந்து 41வது, அடுத்த மாசம் இந்த அக்டோபர் மாசத்துல நடக்கிறது 41st மந்த். அப்ப எவ்வளவு, ஒரு வருஷத்துல 12 மாசம் அப்படி பார்த்தா 3 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. அப்போ இதன் உபதேசங்களை கிருஷ்ணரிடமிருந்தோ அவரது அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக பிரதிநிதியிடம் இருந்தோ கேட்கும் அளவிற்கு அதிர்ஷ்டமுடையவர்கள், அறியாமை நிலையிலிருந்து விடுபடுபவர் என்பதும் முக்தி பெறுபவர் என்பதும் நிச்சயம். அப்ப நம்ம எல்லாம் என்னது, அறியாமைங்கிற இருளில் நம்ம வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம். ஃபுல்லா வரலை, ஆனா நம்ம அதுக்கு வேண்டி நாம என்ன பண்ணணும், திரும்பி இதெல்லாம் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் முக்தி பெறும், டெஃபினட்டா இதெல்லாம் முடிஞ்சு என்னது முக்தியும் கிடைக்கும் என்பது நிச்சயம். 73 சாந்தி மாதாஜி சாஸ்திரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுன உவாச நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா த்வத் பிரசாதான் மயாச்யுத ஸ்திதிதோ அஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வசனம் அதவ. அர்ஜுன உவாச, அர்ஜுனன் கூறினான், நஷ்டக நீங்கியது, மோகக மயக்கம், ஸ்மிருதிஹி நினைவு, லப்தா மீண்டும் அடையப்பட்டது, த்வத் பிரசாதாத் தங்களது கருணையால், மயா என்னால், அச்சுயத என்றும் வீழ்ச்சியுறாத கிருஷ்ணரே, ஸ்திதக நிலை பெற்றுள்ளேன், அஸ்மி நான், கத நீங்கி, சந்தேகக எல்லா ஐயங்களும், கரிஷ்யே நிறைவேற்றுவேன், வசனம் கட்டளையை, தவ தங்களது. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது, தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன், எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு நான் தற்பொழுது உறுதியுடன் உள்ளேன், தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். பொருளுரை: பரமபுருஷரின் ஆணைக்கேற்ப செயல்படுவதே உயிர்வாளிகளின் உண்மையான நிலை என்பது அர்ஜுனனால் தற்போது காட்டப்படுகிறது. அவன் சுய ஒழுக்கத்துடன் அவனது உண்மையான நிலையில் செயல்பட வேண்டியவன். ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டன் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறியுள்ளார். இந்த உண்மையை மறந்த உயிர்வாழி ஜட இயற்கையில் கட்டுண்டவன் ஆகிறான். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவன் மீண்டும் இறைவனது முக்தி பெற்று தொண்டனாகின்றான். உயிர்வாழிகளின் ஸ்வரூபம் தொண்டு புரிவதாகும். அவன் பரமபுருஷருக்கு தொண்டு செய்தாக வேண்டும், இல்லையேல் மாயைக்கு தொண்டு செய்தாக வேண்டும். அவன் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்றினால் தனது இயற்கையான நிலையில் இருக்கின்றான். ஆனால் மாயைக்கு தொண்டாற்ற விரும்பினால் நிச்சயமாக சிறைப்படுவான். மயக்கத்தின் காரணமாக உயிர்வாழி இந்த ஜட உலகில் தொண்டு செய்து கொண்டுள்ளான். தனது காமத்தினாலும் ஆசைகளாலும் அவன் பந்தப்பட்டுள்ள போதிலும் தன்னை உலகின் எஜமானனாக எண்ணிக்கொண்டுள்ளான். இதுவே மயக்கம் எனப்படும். முக்தி பெறும்போது அவனது மயக்கம் முடிவுற்று முழுமுதற் கடவுளிடம் மனமுவந்து சரணடைகின்றான். அவரது விருப்பத்திற்கேற்ப செயல்படுகின்றான். உயிர் வாழியை பிணைத்து வைப்பதற்கான மாயையின் இறுதி வலை, அதாவது மாயையின் இறுதி மயக்கம், உயிர் வாழியே கடவுள் என்னும் கருத்தை முன்னுரைப்பதுதான். மாயையினால் உரைக்கப்படும் இக்கருத்தினால் மயங்கும் உயிர் வாழி தன்னை இனிமேல் கட்டுண்ட ஆத்மாவாக கருதுவதில்லை, கடவுளாக கருதுகின்றான். ஆனால் அவன் கடவுளாக இருந்திருந்தால் அவனிடம் சந்தேகங்கள் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவன் அறிவற்றவனாக உள்ளான். இவ்வினாவினை அவன் கருத்தில் கொள்வதில்லை. எனவே மயக்கத்தின் இறுதி வலை இதுவே. மயக்க சக்தியிலிருந்து விடுதலை பெறுவது என்றால் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை புரிந்து கொண்டு அவரது ஆணைக்கு ஏற்ப நடப்பதற்கு ஒப்புக்கொள்வதே ஆகும். மோக என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானதாகும். மோக என்பது ஞானத்திற்கு எதிரானதை குறிக்கும்.
ஒவ்வொரு உயிர்வாழியும் பகவானது நித்திய சேவகன் என்பதை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானமாகும். ஆனால் தன்னை அவ்வாறு நினைக்காமல் நான் சேவகன் அல்ல, ஜட உலகின் எஜமானன் என்று உயிர்வாழி நினைக்கின்றான். ஏனெனில் அவன் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறான். இதுவே மயக்கம். பகவானின் கருணையினால் அல்லது தூய பக்தரின் கருணையினால் மட்டுமே இந்த மயக்கத்தை விட்டு வெளியேற முடியும். அந்த மயக்கம் நீங்கியவுடன் அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு ஒப்புக்கொள்கிறான். கிருஷ்ண உணர்வு என்றால் கிருஷ்ணனுடைய கட்டளைக்கேற்ப செயல்படுவதாகும். ஜடம் என்னும் புறசக்தியால் மயக்கமுற்றுள்ள கட்டுண்ட ஆத்மா பூரண அறிவுடையவரும் எல்லாவற்றின் உரிமையாளருமான முழுமுதற் கடவுளே எஜமானர் என்பதை அறிவதில்லை. தான் விரும்பும் எதையும் அவரால் தனது பக்தர்களுக்கு அளிக்க முடியும். அவர் எல்லோருக்கும் நண்பர். இருப்பினும் பக்தர்களிடம் சிறப்பான நாட்டமுடையவர். எல்லா உயிர்வாழிகளையும் இந்த ஜட இயற்கையையும் கட்டுப்படுத்துபவர் அவரே. முடிவற்ற காலத்தை கட்டுப்படுத்துபவரும் அவரே. அவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் சக்திகளையும் பூரணமாக பெற்றுள்ளார். அந்த பரமபுருஷ பகவான் தனது பக்தனுக்கு தன்னையே கொடுக்க முடியும். அவரை அறியாதவன் மாயையின் மயக்கத்தில் உள்ளான். அவன் பக்தனாக ஆவதில்லை, மாறாக மாயையின் சேவகனாக ஆகிறான். பரமபுருஷ பகவானிடமிருந்து பகவத்கீதையை கேட்ட அர்ஜுனனோ எல்லா மயக்கத்திலிருந்தும் விடுபட்டு விட்டான். கிருஷ்ணர் தனது நண்பர் மட்டுமல்ல, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளும் கூட என்று அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணரை உள்ளபடி அறிந்து கொண்டான். எனவே பகவத்கீதையை கற்பது என்றால் கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்வதாகும். பூரண அறிவுடன் இருக்கும்போது ஒருவன் இயற்கையாகவே கிருஷ்ணரிடம் சரணடைகின்றான். தேவையற்ற மக்கள் தொகையின் உயர்வை குறைப்பது என்னும் கிருஷ்ணருடைய திட்டத்தை அர்ஜுனன் புரிந்து கொண்ட உடனேயே அவன் கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு ஏற்ப போரிட ஒப்புக்கொண்டான். அவன் மீண்டும் தனது ஆயுதங்களான வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான். பரமபுருஷ பகவானின் கட்டளையின் கீழ் போரிடுவதற்காக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ். சோ அதுல வந்து அர்ஜுனன் சொல்றான், எனதன் கிருஷ்ணரே வீழ்ச்சி அடையாதவரே. இப்ப வீழ்ச்சி அடையாதவர் எதுக்கு? பகவான் எப்படி வீழ்ச்சிட்டு? வீழ்ச்சிக்கு அர்த்தமே இருக்காதே. பகவான் யார் என்ன எதுல வீழ்ச்சி அடையாதவர்னாக்கா இஸ் அப்கோர்ஸ் இஸ் இன்ஃபாலிபிள். அப்படின்னா என்னது? பகவான் இதை நம்ம பக்தர்கள்லாம் ஏதாவது விரும்புறாங்க, பக்தர்கள்லாம் பக்தி பண்றாங்க. அப்ப பக்தர்களுக்கு தொண்டு புரியணும். பகவானுக்கு அந்த ஒரு இது இருக்கு. ஆஹா, என்னோட பக்தன் இவ்வளவுலாம் என்ன இது பண்றானே, நான் அவனுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கதான் வேணும்னு. அதுல வீழ்ச்சி அடைய மாட்டார் அப்படின்னு யாரும் குருஜி சொன்னது. இப்ப ரீசெண்டா கேட்டது, அதுல வீழ்ச்சி அடைய மாட்டார் அப்படின்னு. இல்லாட்டாலே அவர் வீழ்ச்சி அடையறதுக்கு பாதிக்கும். கம்பேரிசனுக்கு ஒரு லெவல் வேணும் இல்லையா? நம்மள மாதிரி வேற ஒருத்தர் தான் வீழ்ச்சி அடையதவரா இல்லையா? பகவான் எங்க இருக்காரு? அவரெல்லாம் வீழ்ச்சி அடையாதவர்னா எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா பக்தர்களுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் கிஃப்ட். அவர் வந்து திரும்பி சுதாமோட காலெல்லாம் அலும்பி எல்லாம் பண்றாரு. சோ அந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணுவார். யாரை ரொம்ப பிடிக்குமோ அவருக்கெல்லாம் அவர் சேவை பண்ணுவார். என்னதுமா? அப்ப அதனால வீழ்ச்சி அடையாதவர் பகவான் பேர் வந்திருக்கேன். எனது மயக்கம் தற்போது நீங்கி விட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்று விட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு நான் தற்பொழுது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். ஒரு கொஸ்டின் இல்லாம அவர் வந்து ஏத்துக்க தயாரிட்டான் அர்ஜுனா. இதுல என்ன பிரபுஜி நிறைய இதுக்கள். பரமபுருஷன் நாணயக்கற்ப செயல்படுவதே உயிர் வாழ்களின் உண்மையான நிலை. எனக்கு பக்தி தொண்டுங்கிறது அதுதான். பகவானுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன அனுகூல சென்னத்தி பார்த்தோம், பகவானுக்கு என்ன அனுகூலமா இருக்கோ அது படிக்கணும். வேற பிரதிகூலம் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை வர்ஜித்தக அந்த மாதிரி நேற்று படிச்சோம். அந்த நெக்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இது வேர்ஸ் வந்தது. சோ அந்த மாதிரி எதெல்லாம் பகவான் பிடிக்காதோ அதை வந்து நம்ம அதை விட்டு தூரக்க இருக்கும். அவருக்கு பிடிச்ச செயல்களை நம்ம செய்யணும். சோ அதுதான் உண்மையான நிலை, உயிர்வாழிகளின் உண்மையான நிலை என்பது அர்ஜுனால் தற்போது காட்டப்படுகிறது. அவன் சுய ஒழுக்கத்துடன் அவனது உண்மையான நிலையில் செயல்பட வேண்டியவன். ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டு. நம்மளோட எல்லாம் நேச்சர் என்னன்னாக்கா we are all the servitor of the Lord. அதுதான் நம்மளோட ஆக்சுவல் ரூபம், ஸ்வரூபம். ரூபம் ஸ்வரூபம் நம்ம வந்து குணம். அதுதான் பகவான் வந்து நித்திய தொண்டன் நம்ம என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறியுள்ளார். இந்த உண்மையை மறந்த உயிர்வாழி ஜட இயற்கையில் கட்டுண்டவன் ஆகின்றான். ஜட உலகில வந்துட்டு என்ன ஆயிட்டான், நிறைய விஷயங்கள் அவனை ஈர்க்கப்படும் போது பகவானை மறந்து பாக்கியெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரி, என்னைக்கு நேரம் கிடைக்கிறதோ, இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன், அப்ப நான் வந்து அட்டென்ட் பண்றேன் பகவத்கீதை. அந்த மாதிரி இல்லாம இது அட்டென்ட் பண்ண போக வேற ஏதாவது இருக்குனாக்கா அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்றோம். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பக்தர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. சோ இந்த உண்மையை மறந்து உயிர்வாழி ஜட இயற்கை கட்டுண்டவன் ஆகின்றான். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவன் மீண்டும் இறைவனது முக்தி பெற்ற தொண்டன் ஆகின்றான். உயிர்வாழிகளின் ஸ்வரூபம் ஸ்வரூபம்னா எனது நேச்சர். பை நேச்சர் அவன் வந்து தொண்டு புரிவதாகும். அவ பை நேச்சர் they are supposed to serve. அப்ப யாருக்கு சர்வ் பண்ணும்? பகவானுக்கு. அவன் பரமபுருஷருக்கு தொண்டு செய்தாக வேண்டும். இல்லையில்
மாயைக்கு தொண்டு செய்தவன். யாருக்கோ செய்யணும், சரி பகவானுக்கு செய்யலையா, இல்லாட்டா மாயை வேற இப்போ பொண்ணை பார்த்துட்டேன், பிள்ளைய பார்த்துட்டேன், வீட்டை பார்த்துட்டேன், ஆபீஸை பார்த்துட்டேன் சொல்லிட்டு எதையோ பார்த்துட்டேன், அவளெல்லாம் நான் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்துறேங்கிறப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பகவானுக்கு செய்ய புரியணுமா, அவளுக்கு செய்ய புரியணுமா, நமக்கு ஒரு எல்லாம் பண்ணணும். எல்லாம் இப்ப நம்ம பேலன்ஸா தான் வச்சுக்கணும். ஒரேடியா பகவான் பண்ண மாட்டேன், எல்லாம் வீட்டுக்கு பண்ணி அந்த மாதிரி நல்லது. சோ இல்லையில் மாயைக்கு தொண்டு செய்தாக வேண்டும். எதர் அங்க பண்ண இல்லைங்க. அவன் முழுமுதல் கடவுளுக்கு தொண்டாற்றினால் தனது இயற்கையான நிலையில் இருக்கின்றான். ஆனால் மாயைக்கு தொண்டாற்ற விரும்பினால் நிச்சயமாக சிறைப்படுவான். அப்புறம் மயக்கத்தின் காரணமாக உயிர் வாழி இந்த ஜட உலகில் தொண்டு செய்து கொண்டுள்ளான். அப்போ என்னது ஏதோ இதனால கட்டுண்ட ஆத்மாவா இருந்து இந்த ஜட வாழ்க்கையில அவன் தொண்டு புரிஞ்சுட்டான். பகவான் தவிர்த்து தனது காமத்தினாலும் ஆசைகளாலும் அவன் பந்தப்பட்டுள்ள போதிலும் தன்னை உலகின் எஜமானனாக எண்ணிக்கொண்டுள்ளான். நான் இல்லைன்னு அப்படி இருக்கும் தெரியுமா அந்த வீடு, அந்த டயலாக் நான் எப்பவுமே நினைச்சு பார்ப்பேன். இதுவே மயக்கம் எனப்படும். முக்தி பெறும் போது அவனது மயக்கம் முடிவுற்று முழுமுதல் கடவுளிடம் மனமு வந்து சரணடைகிறான். எனக்கு பகவானுக்கு மேல வேற ஒரு சக்தி கிடையாது, நானும் ஒரு புழு பூச்சி மாதிரிதான். சோ அதனால நான் என்னத்தை பண்ணி சாதிக்கிறதுக்கு, எல்லாம் பகவான் தான் எல்லாம் என்னை ஒரு கருவியா வச்சுதான் அவர் எல்லாம் இதை பண்றார், அதுவும் தெரிஞ்சுக்கணும். சோ அவரது விருப்பத்திற்கேற்ப செயல்படுகின்றான். உயிர் வாழியை பிணைத்து வைப்பதற்கான மாயையின் இறுதி வரை அதாவது மாயையின் இறுதி மயக்கம் உயிர் வாழிய கடவுள் என்னும் கருத்தை நானே கடவுள் தான், அகம் பிரம்மாஸ்மி சொல்றாங்க, அது என்னும் கருத்தை முன்னுரைப்பதுதான். அது இன்னும் முட்டாள்தனமானதுன்னு. மாயையினால் உரைக்கப்படும் கருத்தினால் மயங்கும் உயிர் வாழி தன்னை இனிமேல் கட்டுண்ட ஆத்மாவாக கருதுவதில்லை, கடவுளாக கருதுகின்றான். அகம் பிரம்மாஸ்மி, ஜெகன் மித்யா, அந்த நாத்தி தான் சத்தியம், பாக்கி எல்லாம் ஜெகன் நம்ம பாக்குறதெல்லாம் மித்யான்னு நம்ம பொய், அந்த மாதிரி சொல்றோம்னா என்னது, இதுதான் வேர்ஸ்ட் ஆஃப் முட்டாள்தனம். என்னது, கட்டுண்ட ஆத்மாவாக நம்ம ஒரு கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கோம் இந்த உலகத்துல, அது தெரியாம நான் கடவுள் அப்படிங்கிறது மகா முட்டாள்தனம். ஆனால் அவன் கடவுளாக இருந்திருந்தால் அவனிடம் சந்தேகங்கள் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவன் அறிவற்றவனாகி உள்ளான். நம்ம கடவுள்னாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவன் ஏன் சந்தேகம் வருது சொல்லணும். அப்ப அவனுக்கு நிறைய அவன் பேரளவுக்கு தான் நான் கடவுள் அப்படி சொல்றான். இக்கேள்வியினை அவன் கருத்தில் கொள்வதில்லை, இதெல்லாம் அவன் திங்க் பண்ண மாட்டான். எனவே மயக்கத்தின் இறுதி வலை இதுவே. இது லாஸ்ட் கேட்ச், வலை போடுறாங்களே, அது இறுதி இதுதான். இந்த மயக்கத்துல என்னது, நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். மயக்க சக்தியிலிருந்து விடுதலை பெறுவது என்றால் முதல் கடவுளான கிருஷ்ணரை புரிந்து கொண்டு அவரது ஆணைக்கேற்ப நடப்பதற்கு ஒப்புக்கொள்வதே ஆகும். மோக என்னும் சொல் இப்பதத்தில் மிக முக்கியமானதாகும். மோகன் என்னது ஒரு லைக்கி, என்னது டிசைர் என்பது ஞானத்திற்கு என்பது மோகம் என்பது ஞானத்திற்கு எதிரானதை குறிக்கும். மோகம் என்பது ஞானத்திற்கு எதிரானதை குறிக்கும். திரும்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஒவ்வொரு உயிர் வாழியும் பக்தனாவது நித்திய பகவானது எனக்கு டயர்டாயிடுச்சு. ஒவ்வொரு உயிர் வாழியும் பகவானது நித்திய சேவகன் என்பதை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானமாகும். நம்மலாம் ஹியர் ஒன்லி டு சர்வ் தி லார்ட், அதுதான் உண்மையான ஞானம். அது இல்லாம நான் தான் கடவுளுங்கிறதுலாம் முட்டாள்தனம். ஆனால் தன்னை அவ்வாறு நினைக்காமல் சேவகன் அல்ல, ஜட உலகின் எஜமானன், நான் இந்த ப்ராப்பர்ட்டி என்னோட பேர்ல வாங்கிட்டேன், இது என்னுடைய வீடு, என்னுடைய சம்திங் பிசினஸ் என்னோட பேர்ல இருக்கு, அப்ப நான் தான் நடத்தினேன் எல்லாம், அந்த மாதிரி இருக்கிறது நான் தான் எஜமானன் நினைச்சுன்னா அது உயிர்வாய், அந்த மாதிரி உயிர்வாய் நினைக்கிறான். ஏனெனில் அவன் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்றான். இதுவே மயக்கம், இதுதான் மயக்கம். பகவானின் கருணையினால் அல்லது தூய பக்தனின் கருணையினால் மட்டுமே இந்த மயக்கத்தை விட்டு வெளியேற முடியும். அந்த மயக்கம் நீங்கியவுடன் அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு ஒப்புக்கொள்கிறான். இதெல்லாம் ஃபால்ஸ் ஐடென்டிட்டி, ஃபால்ஸ் ஈகோ, இதெல்லாம் வச்சிருக்கிறவன் பகவத்கீதா எல்லாம் படிக்க அவன் புரிஞ்சுப்பான். ஓ, ஐ வாஸ் மேக்கிங் மிஸ்டேக். So he can never be the owner. பகவான் தான் ஓனர், நம்ம எல்லாம் சப்புக்குள்ளதான் சப். கிருஷ்ண உணர்வு என்றால் கிருஷ்ணனுடைய கட்டளைக்கேற்ப செயல்படுவதாகும். ஜடம் என்னும் புற சக்தியால் மயக்கமுற்றுள்ள கட்டுண்டாத்மா பூர்ண அறிவுடையவரும் எல்லாவற்றின் உரிமையாளருமான முழுமுத கடவுளே எஜமானர் என்பதை அறிவதில்லை. மெட்டீரியல் வேர்ல்ட்ல ரொம்ப அதுலயே ஊறி போனவன் என்ன நினைக்கிறான், பகவான் தான் கடவுள், பகவான் தான் எல்லாத்தையும் தாங்குறார், அவர் தான் முதலாளி, அவர்தான், அவரோட கட்டுன்றதுலதான் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அவளுக்கு புரியறது இல்ல. தான் விரும்பும் எதையும் அவரால் தனது பக்தர்களுக்கு அளிக்க முடியும். அவர் எல்லோருக்கும் நம்ம சொன்ன
மாரே ராக்கே மாரே என்னது கிருஷ்ணா ராக்கே மாரேக்கே ராக்கே கிருஷ்ண மாரே ராக்கே கிருஷ்ணா மாரே அதுதான் இது. தான் விரும்பும் எதையும் அவரால் தனது मारे कृष्णा राखे के என்னது क्या वो बराबर राखे कृष्णा मारे कृष्णा राखे के राखे कृष्णा मारे के मारे कृष्णा राखे के इवर சொல்லுவார். I heard from him only. பாலபத்ரா பிரபு. ஓகே அவெல்லாம் புரியாது எனக்கு இன்னும் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதனால இன்னும் பயாட்டாலியாது. அவரால் தனது பக்தர்களுக்கு என்ன வேணா அவர் நினைத்தா என்ன வேணா கொடுக்க முடியும். அவர் எல்லோருடைய நண்பர். இருப்பினும் பக்தர்களிடம் சிறப்பான நாட்டம் உடையவர். யார்ட்டையும் பார்ஷியாலிட்டி பண்ண மாட்டார். இருந்தாலும் பக்தர்கள் வந்து நல்ல வழிபடுறாங்கன்னா டெஃபினட்டா அவர் வந்து அவருக்கு ரிட்டர்ன் அவர் இவ்வளவுலாம் எனக்கு தொண்டு பண்றீங்க அப்ப நான் உனக்கு நல்லது பண்றேன் இன்னும் அதோ நல்லது நீ இவ்வளவு எல்லாம் எடுத்து பண்றேன்னு நம்ம கொடுக்க அவர் திரும்பி நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க இது நடந்துட்டே இருக்கும். சோ எல்லா உயிர்வாழிகளையும் இந்த ஜட இயற்கையையும் கட்டுப்படுத்துபவர் அவரே. முடிவற்ற காலத்தை கட்டுப்படுத்துபவரும் அவரே. அவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் சக்திகளையும் பூர்ணமாக பெற்றுள்ளார். எல்லாருக்கும் அவர்கிட்ட 6 ஐஸ்வர்யம். அந்த பரமபுருஷ பகவான் தனது பக்தனுக்கு தனியே கொடுக்க முடியும். அவரை அறியாதவன் மாயை மயக்கத்தில் உள்ளான். அவன் பக்தனாக ஆவதில்லை, மாறாக மாயையின் சேவனாக ஆகின்றான். பக்தி தொண்டில் இருந்தாலும் பகவானுக்கு சேவன் ஆக முடியும். இல்ல ரொம்ப மாயையில சிக்கின்ற கூட மாயாக்கு தான் வந்து சேவகனாக இருப்பான். ஏன்னா மாயாதேவி அவ்வளவு ஆட்கொள்ளுவான். பரமபுருஷ பகவானிடம் வந்து பகவத்கீதை கேட்ட அர்ஜுனனும் எல்லா மயக்கத்திலிருந்து விடுபட்டாயிடுச்சு. மாயா அப்சல்யூட்லி 0 ஆயிடுச்சு. அப்ப அந்த மயக்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆசைகள் இல்லை, வேற இதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் தனது நண்பன் மட்டுமல்ல, புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளும் கூட என்று அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணரை உள்ளபடி அறிந்து கொண்டான். எனவே பகவத்கீதை கற்பது என்றால் கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்வது ஆகும். பூர்ண அறிவுடன் இருக்கும் போது ஒருவன் இயற்கையாகவோ கிருஷ்ணரிடம் இயற்கையாகவே கிருஷ்ணன் பூர்ண அறிவு இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி வந்து he gets attracted. யாரும் சொல்லி வந்து பண்ண மாட்டான். அவனுக்கே ஒரு அன்பு ஆசை வரும் பகவான் இடத்து. அந்த மாதிரி இயற்கையாகவே கிருஷ்ணரிடம் சரணடைகின்றான். தேவையற்ற மக்கள் தொகையின் உயர்வை குறைப்பது என்னும் கிருஷ்ணருடைய திட்டத்தை அர்ஜுனன் புரிந்து கொண்ட உடனேயே, என்னது புரியல, தேவையற்ற மக்கள் தொகையின் உயர்வை குறைப்பது என்னும் கிருஷ்ணருடைய திட்டத்தை அர்ஜுனன் புரிந்து கொண்ட உடனேயே அவன் கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு ஏற்ப போரிட ஒப்பிக்கொண்டான். இது என்ன அர்த்தம் புரியவே? தேவையற்ற மக்கள் தொகையின் உயர்வை, நிறைய பேர் இறந்து போட்டாங்கன்னு அர்த்தமா என்ன புரியல. நிறைய பேர் இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த இடத்துலதான் அவர் சொல்றாரு, எல்லாரும் அதான் இறந்து போயிட்டு எல்லாம் வாயில போறாங்க அப்படின்னு 11 சாப்டர்ல பார்த்தோம். சோ அந்த மாதிரி வந்து மக்கள் தொகையை வந்து குறைக்கிறதுக்கு வேண்டி இது வந்து கிருஷ்ணர் போட்ட திட்டம். இது நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். திட்டத்தை அர்ஜுனன் புரிந்து கொண்ட உடனேயே அவன் கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு ஏற்ப போரிட ஒப்புக்கொண்டான். அவன் மீண்டும் மீண்டும் தனது ஆயுதங்களான வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான். அவன் மீண்டும் தனது ஆயுதங்களான வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான். பரமபுருஷ பகவானின் கட்டளையின் கீழ் போரிடுவதற்காக தயாராயிட்டான். எஸ் படிங்க மாதாஜி. யாரு நெக்ஸ்ட்? சாஸ்வதா படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சஞ்சய உவாச்ச இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः சம்வாதம் இமம் அஸ்ரௌஷம் அத்புதம் ரோகஹர்ஷணம். சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினான், இவ்வாறு, அகம் நான், வாசுதேவஸ்ய கிருஷ்ணரது, பார்த்தஸ்ய அர்ஜுனனது, ச மேலும், மகா ஆத்மனக மகாத்மாக்களின், சம்வாதம் உரையாடல், இமம் இந்த, அஸ்ரௌஷம் கேட்டு, அற்புதம் அற்புதமான, ரோமஹர்ஷனம் மயிர்கூச்செறிகிறேன். சஞ்சயன் கூறினான், இவ்வாறு கிருஷ்ணன் அர்ஜுனன் எனும் 2 மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகின்றது. பகவத்கீதையின் ஆரம்பத்தில் திருதராஷ்டிரன் தனது காரியதர்சியான சஞ்சயனிடம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் என்ன நடந்தது என்று வினவினான். சஞ்சயன் தனது ஆன்மீக குருவான வியாசதேவரின் கருணையால் நடப்பவை அனைத்தையும் தனது இதயத்தில் காண முடிந்தது. இவ்வாறு அவன் போர்க்களத்தின் விஷயங்களை விளக்கினான். இந்த உரையாடல் மிகவும் அற்புதமானது. ஏனெனில் 2 மகாத்மாக்களுக்கு இடையிலான இத்தகு முக்கிய உரையாடல்
இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கப் போவதில்லை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன்னை பற்றியும் தனது சக்திகளை பற்றியும் தனது சிறந்த பக்தனான அர்ஜுனன் என்னும் ஜீவாத்மாவிடம் விளக்குவதால் இந்த உரையாடல் அற்புதமானது. கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் அர்ஜுனனின் அச்சுவடுகளை நாம் பின்பற்றினால் நமது வாழ்வு மகிழ்ச்சியுடையதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும். இதனை உணர்ந்த சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் இந்த உரையாடலை எடுத்துரைக்கின்றான். எங்கெல்லாம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் வெற்றி உண்டு என்பதை தற்போது முடிவு செய்யப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்றேன் சஞ்சய் டிராமா ஓவர். அவ வந்து சண்டை போட ஆரம்பிச்சாச்சு. இங்க சஞ்சய் அப்படித்தானே ஆரம்பிச்சது இல்லையா நம்ம பகவத்கீதா. திருதராஷ்டிர மகாராஜா என்ன சொல்றான் சஞ்சய்கிட்ட கேட்கிறான், அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ இஸ் டெல்லிங் பேக் டு எண்டில் வந்துடும். சஞ்சயன் கூறியா, இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனா இன்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்க முடிஞ்சது. அதன் அற்புதமான விஷயங்களை நான் எனக்கு மயிர்கூச்சம் இருக்காது. நினைக்க என்ன வருது, கூஸ்பம்ஸ் மாதிரி எனக்கு வருது அப்படின்னு. சோ பகவத்கீதையின் ஆரம்பத்தில் திருதராஷ்டிரன் தனது காரியதர்சியான சஞ்சயனிடம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் என்ன நடந்தது என்று கேட்டான். சஞ்சயன் தனது ஆன்மீக குருவான வியாசதேவரின் கருணையால் நடப்பவை அனைத்தையும் தனது இதயத்தில் காண முடிந்தது. எங்க உட்காந்துக்கோ அங்கேருந்து உட்காந்துட்டு அவனுக்கு அதெல்லாம் திங்க் ஆஃப் இட் எல்லாம் தெரிய வரும் அவனுக்கு. இவ்வாறு அவன் போர்க்களத்தில் விஷயங்களை விளக்கினான். என்னெல்லாம் நடந்து, யார் என்ன பேசினா, என்ன இது பண்ணி ஃபைனலி இதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி போர் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க வரைக்கும் சொன்னான். இதெல்லாம் விளக்கினான். இந்த உரையாடல் மிகவும் அற்புதமானது. ஏனெனில் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான இத்தகைய முக்கிய உரையாடல் இதற்கு முன் எப்பொழுதும் நடந்ததே இல்லை. முதல் வாட்டியே இந்த மாதிரி நடந்திருக்கு பேட்டில் ஃபீல்ட். அதுவும் இது வந்து கேட்டிருக்கான். இனிமேலும் நடக்க போவதில்லை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன்னை பற்றியும் தனது சக்திகளை பற்றியும் தனது சிறந்த பக்தனான அர்ஜுனன் என்னும் ஜீவாத்மாவிடம் விளக்குவதால் இந்த உரையாடல் அற்புதமானது. அர்ஜுனனை சொல்லி அவர் இதுதான் ஆர்டினரி, என்னது லிவிங் பீங். ஆனா அவர் வந்து ஒரு தூய பக்தன், நல்ல ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு அண்ட் பொறாமை கொள்ளாதவன், இந்த மாதிரி எல்லாம் ரீசன் இருக்கிறதுனால அவர் அடிக்கடி அவருடைய இதெல்லாம் ஆப்புலன்ஸ் எல்லாம் சொல்றாரு, காட்டித்தரார். சோ கிருஷ்ணர் புரிந்து கொள்வது அர்ஜுனன் பக்தனான அர்ஜுனன் என்னும் ஜீவாத்மாவை விளக்குவதால் இந்த உரையாடல் அற்புதமானது. கிருஷ்ணரை புரிந்து கொள்வது அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றினால் நமது வாழ்வு மகிழ்ச்சி அடையதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும். அப்ப என்ன ஃபாலோ பண்ண வந்து கிருஷ்ணரை வந்து அர்ஜுனன் எப்படி வழிபடுறான் தெரிஞ்சுட்டோம்னா அர்ஜுனன் மாதிரி நம்மளை நினைச்சது we have to follow as Arjuna did. அப்ப அவரோட அடிச்சுடர்களை நம்ம புரிந்து கொண்டா கிருஷ்ணரை புரிகிற மாதிரி வந்துடும் நமக்கு. இதனை உணர்ந்த சஞ்சய் திருதராஷ்டிரன் இந்த உரையாடலை எடுத்திருக்கின்றான். எங்கெல்லாம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் வெற்றி உண்டு. அர்ஜுனன் நம்ம தான். இப்ப நம்ம கூட யார் இருக்கணும், கிருஷ்ணாவை நம்ம இன்வோக் பண்ணி நம்ம குட்டக்க வச்சுக்கணும்னாக்கா அந்த போல நம்ம அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணணும்னா அவர் நம்ம கூடயே இருப்பார். இப்ப எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்கான் நம்ம தான், எங்கெல்லாம் கிருஷ்ணன் இருப்பார் அந்த இடத்துல என்ன இருக்கும், வெற்றி நிச்சயம். எப்போ நம்ம வந்து வெற்றி அடையும், என்ன எழுத எடுத்தனாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று தற்போது முடிவு செய்யப்படுகிறது. சத்யபாமா மாதாஜி ஹரே கிருஷ்ணா படிங்க. இல்லையா சத்யபாமா மாதாஜி இருக்க இல்ல படிங்க. ஹரே கிருஷ்ணா. நெட் ப்ராப்ளம், வாய்ஸே வரலையே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்பீக்கர் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் நெட் ப்ராப்ளம். ஓகே. ஸ்ரீபிரியா மாதாஜி இருக்கியா? இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 75 करना 18.7 75 படிக்கணுமா? 75 18.75 श्लोका पढ़ी. व्यास प्रसादाच्युत वानेद एतद् गुह्यम् अहं परं योगं योगेश्वरा कृष्णात् साक्षात् कथयत स्वयं. व्यास प्रसाद. சத்யபாமா மாதாஜி உங்களோட சரியா எடுத்துனா சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். வியாச பிரசாதா, வியாசதேவனின் கருணையால் ஸ்ரத்தாவான் கேட்ட ஏதத் இந்த குஹ்யம் ரகசியம் அகம் நான் பரம யோகம் யோக ஈஸ்வரா யோகிகளின் இறைவனான கிருஷ்ணரிடமிருந்து சாட்சாத் நேரடியாக கதையத்தக கூறப்பட்ட ஸ்வயம் தானே சொல்லிக்கிறார். இதெல்லாம் அவருடைய ஆப்புலன்ஸை சொல்றார். வியாசரின் கருணையால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உங்களை நான் நேரடியாக கேட்டேன். சஞ்சய் சொல்றான். இதெல்லாம் அவர் வந்து பண்ணினா டிராமா எல்லாம் பண்ணது நான் வந்து அந்த உரையாடலை கேட்க எனக்கு வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வியாசர் சஞ்சயனின் ஆன்மீக குருவாவர்.
அவருடைய கருணையால் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடிந்தது என்று சஞ்சயன் இங்கு ஒப்புக்கொள்கிறார். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை நேரடியாக அல்லாமல் ஆன்மீக குரு என்னும் ஊடகத்தின் மூலமாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் நேரடியானதே என்றார். அனுபவம் எப்படி? டைரக்ட், இம்மிடியட்டா யூ வில் கம் டு நோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. நேரடியான அனுபவம் தருந்தது என்றாலும் ஆன்மீக குரு தெளிவான ஊடகமாவார். அப்படின்னா ஒரு ஆன்மீகம் வெரி சிம்பிள், நம்மளே படிச்சுக்கலாம். இதனால ஒருத்தர் சொல்லி கொடுக்கும் போது இன்னும் நல்லா நமக்கு புரியுறாப்ப ஒரு குரு வேண்டியிருக்கு. ஆன்மீக குரு தெளிவான ஊடகம் ஆவார். இதுவே சீட பரம்பரையின் ரகசியம். ஆன்மீக குரு அங்கீகாரம் பெற்றவராக இருந்தால் அர்ஜுனனை போலவே பகவத்கீதையை நேரடியாக கேட்க முடியும். உலகெங்கும் பற்பல யோகிகளும் சித்தர்களும் இருக்கின்றனர். ஆனால் எல்லா யோக முறைகளின் இறைவன் கிருஷ்ணரே. ஒருத்தர் சித்தி பெறதுக்கு அந்த யோகா இந்த யோகா அதெல்லாம் பண்ணுவான். இருந்தாலும் எல்லா யோக முறைகளுக்கும் யாரு சக்தி வாய்ந்தவர்? இறைவன் கிருஷ்ணரே. பகவத்கீதையில் கிருஷ்ணரின் உபதேசம் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணரிடம் சரணடையுங்கள் என்பதே அந்த உபதேசம். இவ்வாறு செய்பவனே மிக சிறந்த யோகி ஆவார். இது 6ஆம் அத்தியாயத்தில் இறுதி பதத்தில் உறுதி செய்யப்பட்டது. யோகினாம் அப்படி சர்வேஷம் அதுல போட்டு. அப்புறம் என்ன சொல்ற? நாரதர் கிருஷ்ணருடைய நேரடி சீடரும் வியாசருடைய குருவும் ஆவார். கிருஷ்ணர், அப்புறம் என்னது, பிரம்மா, நாரதர், வியாசர் அப்படி இல்லையே. கிருஷ்ணர், பிரம்மா, வியாசர், அந்த மாதிரி. நாரதர் கிருஷ்ணருடைய நேரடி சீடரும் வியாசருடைய குருவும். நாரதர் இருக்கார். எனவே சீட பரம்பரையில் வரும் வியாசர் அர்ஜுனனை போன்ற அங்கீகாரம் பெற்றவராவார். சஞ்சயனோ வியாசருடைய நேரடி சீடர். எனவே வியாசருடைய கருணையால் சஞ்சயனுடைய புலங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு அவனால் கிருஷ்ணரை நேரடியாக காணவும் கேட்கவும் முடிந்தது ஞான திருஷ்டியால. அப்புறம் கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பவன் இந்த ரகசிய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். வேற யாராவது சொல்றது கிருஷ்ணரையும் அர்ஜுனன் சொல்லும்போது என்னது கரெக்டா அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். இந்த ரகசிய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். சீட பரம்பரையை அனுபவில்லை எனில் ஒருவன் கிருஷ்ணரிடமிருந்து கேட்க முடியாது. இதனால் குறைந்தபட்சம் பகவத்கீதையை புரிந்து கொள்வதை பொறுத்தவரை அவனது ஞானம் எப்போதும் பக்குவமற்றதாக இருக்கு. என்னதான் நம்ம படிச்சோம், ஆனா யாரும் டீச்சர் இல்லாம நானே படிச்சேன் அந்த மாதிரி படிக்கிறது என்னது பக்குவம் இல்லாத படிப்பதான் இருக்கும். ஒரு டீச்சர்னு ஒருத்தர் வேணும், அவ சொல்லி கொடுப்பா. அதுதான் பெர்ஃபெக்ட். பகவத்கீதையில் கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என எல்லா யோக முறைகளும் விளக்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 6 சாப்டர் கர்ம யோகா பத்தி தான் பார்த்தோம். பகவானை நினைத்து என்னெல்லாம் கர்மா பண்ணணும். இறுதி இப்ப கடைசியில 13-18 ஞான யோகம், நடுவுல 7-12 வரைக்கும் பக்தி யோகம் என எல்லா யோக முறைகளும் விளக்கப்பட்டுள்ளன. இத்தகைய யோக முறைகள் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே இறைவன். கிருஷ்ணரை நேரடியாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு அர்ஜுனன் அதிர்ஷ்டம் வாய்ந்தவனை போல வியாசதேவருடைய கருணையால் சஞ்சயனும் கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்க முடிந்தது. அதெல்லாம் ஒரு என்னது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி எல்லாம் கேட்பா. யாரெல்லாம் கேட்டா? என்னது விஸ்வரூபம் யாரெல்லாம் பார்த்தா? அப்ப அந்த ஆஞ்சநேயர் பார்த்தாரோ, அவர் இந்த மாருதி இருக்காரு அதுல பிளாக்ல. அப்புறம் சஞ்சயம் பார்த்தானா? இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வரும். பிரபுபாதா எழுதினது மாதம் படிச்சாகும். இதெல்லாம் பிரபுபாதா எழுதிட்டார். என்னது கிருஷ்ணரே இறைவன். கிருஷ்ணரை நேரடியாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு அர்ஜுனன் அதிர்ஷ்டம் செய்திருந்ததை போல வியாசதேவனுடைய கருணையால் சஞ்சயனும் கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்க முடிந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பதற்கும் வியாசரை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலமாக கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பதற்கும் கிருஷ்ணரிடம் நேரடியாக கேட்பதற்கும் வியாசர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலமாக கேட்பதற்கும் அதுதான் இதுல கிருஷ்ணருக்கு வராது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்பதற்கு உண்மையில் எந்தவித வேறுபாடும் இல்லை. ஆன்மீக குரு வியாசதேவனின் பிரதிநிதியும் கூட. எனவே ஆன்மீக குருவின் பிறந்த தினத்தன்று அவரது சீடர்கள் வேத முறைப்படி அந்த விழாவினை வியாச பூஜையாக கொண்டாடுகிறார். அது படிக்கிறோம். 76, 77, 78. சத்யபாமா மாதாஜி ஆயிடுத்தா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா மாதாஜி? கேட்கறது நல்லாவே கேட்கணும். படிங்க. ஓகே மாதாஜி. ராஜன் சம்ஸ்மிருத்ய சப. ராஜன் அது மேல ஒரு படிச்சடா. படிங்க. ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்பாதம் இமம் அத்புதம் கேசவ அர்ஜுன யோக புண்ணியம்
கிருஷ்யாமி ச முகு முகுக முகுக. ராஜன் மன்னனே, சம்ஸ்மிருத்திய நினைத்து, சம்ஸ்மிருத்திய நினைத்து, சம்வாதம் உரையாடல், இமம் இந்த அற்புதம் அற்புதமான கேசவ பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனயோக அர்ஜுனனின் புண்ணியம் புண்ணியம் கிருஷ்யாமி நான் இன்பம் அடைகிறேன். ச மேலும் முகு முகு மீண்டும் மீண்டும். மொழிபெயர்ப்பு. மன்னனே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனித உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகிறேன். பொருளுரை. பகவத்கீதையின் நாணம் எந்த அளவிற்கு தெய்வீகமானது என்றால், அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் பற்றி விஷயங்களை நன்கு அறியக்கூடியவன் தர்மாத்மாவாக ஆவது மட்டுமன்றி இத்தகு உரையாடலை மறக்க முடியாதவன் ஆகின்றான். இதுவே ஆன்மீக வாழ்வின் மகோன்னத நிலை. வேறு விதமாக கூறினால், கீதையை சரியான மூலத்திடமிருந்து கேட்பவன், அதாவது கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பவன் பூரண கிருஷ்ண உணர்வை அடைகிறான். கிருஷ்ண உணர்வின் பலன் என்னவெனில், அவன் மேன்மேலும் அறிவொளி பெற்று உல மகிழுடன் வாழ்வை அனுபவிக்கிறான். சில நேரங்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கணமும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தண்ணி நெட்வொர்க் எனக்கு கண்டினியூஸ் கிளாஸ் இல்லையா, கண்ணு அப்படி சொட்டுறது, அப்படி நாக்கு குழறது. சரிப்பட்டு பேசலாம், தண்ணி அடிச்சுக்க முடியாது. நான் தண்ணியாவது பிடிச்சு வரலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஆயிடுத்து. குடிச்சு பாட்டில் காலி. அதுக்கு போயிட்டு வந்தேன் நான். ஹரே கிருஷ்ணா. ஓகே. இது என்னது சின்னதான். மன்னனே, யாரு ஒரு விருதராஷ்டிர மகாராஜ் சொல்ற, மன்னனே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கு அவனுக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனித உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து, அதான் சம்ஸ்மிருத்தியா, அதுதான் அந்த வேர்டு. மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகின்றேன். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா அப்படித்தானே அதை பத்தி பேசிட்டே இருப்போம். ஆஹா, அந்த வந்துருந்தா என்ன நல்ல ட்ரெஸ் போட்டுருந்தா, ஏதோ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா அதை பத்தி சொல்லுவோம். பிக்சரை பார்த்துட்டு வந்தா சொல்லுவோம். இப்பெல்லாம் பிக்சர் பார்க்கல, அந்த டேஸே போயிடுது, மறந்து போயிடுது. பட் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலும் இதா பேசினா இல்லையா, அந்த மாதிரி இருந்தா அப்படி இப்படி ஏதோ பேசணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த உரையாடலை கேட்க எனக்கு அது இன்னும் அது வந்து நினைவுல அப்படி லிங்கரிங் அந்த மாதிரி இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகின்றேன். சோ இந்த பகவத்கீதையின் ஞானம் எந்த அளவிற்கு தெய்வீகமானது என்றால், அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் பற்றி விஷயங்களை நன்கு அறியக்கூடியவன் தாமாகவே அறியக்கூடியவன் தர்மாத்மாவாக ஆவது மட்டுமின்றி இத்தகைய உரையாடலை மறக்க முடியாதவன் ஆகின்றான். இதுவே ஆன்மீக வாழ்வின் மகோன்னத நிலை. வேறு விதமாக கூறினால், கீதையை சரியான மூலத்திடம் இருந்து கேட்பவன், அதாவது கிருஷ்ணரிடமிருந்தே நேரடியாக கேட்பவன் பூர்ண கிருஷ்ண உணர்வை அடைகின்றான். கிருஷ்ண உணர்வின் பலன் என்னவெனில், அவன் மேன்மேலும் அறிவொளி பெற்று உளமகிழ்வுடன் வாழ்வை அனுபவிக்கின்றான். சில நேரங்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கணமும் வந்து அந்த மாதிரி இஸ் என்ஜாய், இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மைண்ட். நம்ம படிக்கணும்னா எப்படி படிக்கணும், ஆன்மீக குரு ப்ராப்பரா சீட பரம்பரையில் வர அந்த மாதிரி. இப்ப நம்ம we are all rightly placed. இதையும் ஒண்ணு படிச்சிருவோம். சின்னதுதானே, ஒரு நிமிஷம். சின்னது அந்த ஒரு 2வது படிச்சிருக்கோம். கடைசியத்தை உள்ளது நான் படிச்சிருக்கேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எவ்வளவு படிச்சிருக்கோம். ஓகே மாதாஜி. நான் சத்யபாமா தானே மாதாஜி படிக்க சொல்றீங்க? நீங்க தான் ஆயிடுத்து திருப்பி. ஓகே மாதாஜி. தத் சம்ஸ்மிருத்திய ரூபம் அதி அற்புதம் ஹரே விஸ்மய மே மகான் ராஜன் ஹ்ருஷ்யாமி ச புன தத் அந்த ச மேலும் சம்ஸ்மிருத்திய நினைத்து ரூபம் உருவம் அதி சிறந்த அற்புதமான அரே பகவான் கிருஷ்ணருடைய விஸ்மய வியக்கின்றேன் மே எனது மகான் சிறந்த ராஜன் மன்னனே ஹ்ருஷ்யாமி நான் இன்பமடைகின்றேன் ச மேலும் புன மீண்டும் மொழிபெயர்ப்பு. மன்னனே, பகவான் கிருஷ்ணருடைய அந்த அற்புதமான ரூபத்தை நினைத்து நான் மென்மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் இன்பம் அடைகிறேன். பொருளுரை. அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட கிருஷ்ணரது விஸ்வரூபத்தினை வியாசருடைய கருணையால் சஞ்சயனும் பார்க்க முடிந்தது என்று தோன்றுகிறது. பகவான் கிருஷ்ணர் அத்தகு உருவத்தை அதற்கு முன் ஒருபோதும் காட்டியதில்லை என்று கூறப்படுகின்றது. அது அர்ஜுனனுக்கு மட்டுமே காட்டப்பட்டது. இருப்பினும் விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட பொழுது மிக சிறந்த பக்தர்கள் சிலரும் அதனை காண முடிந்தது. வியாசரும் அவர்களில் ஒருவர். பகவானின் மிக
மிக சிறந்த பக்தர்களில் ஒருவரான அவர் கிருஷ்ணரின் சக்தி பெற்ற அவதாரமாகவும் கருதப்படுகின்றார். விஸ்வரூபத்தை வியாசர் தனது சீடனான சஞ்சயனுக்கு காட்டினார். அர்ஜுனனுக்காக கிருஷ்ணரால் காட்டப்பட்ட அந்த அற்புதமான உருவத்தை நினைத்து சஞ்சயன் மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சஞ்சயனுக்கும் அது விஸ்வரூபம் கண்ணுக்கு தென்பட்டது. பட் எவ்வளவு புரிஞ்சது தெரியாது. ஏன்னா அர்ஜுனனுக்கு பாக்குறதுக்கு அவர் இது கொடுத்தார், ஏன்னா திவ்ய சக்ஷு கொடுத்தார். இவளுதான் திவ்ய சக்ஷு கொடுக்கல. இருந்தாலும் என்ஜாய் மேபி த்ரூ எனக்கு என்ன தோன்றதுன்னா, திவ்ய சக்ஷு இவாளுக்குலாம் திவ்ய சக்ஷு இல்லாம பாக்கலானே, அப்ப அர்ஜுனுக்கு மாத்திரம் திவ்ய சக்ஷு கொடுக்கணும் அவசியமே இல்லையே. ஆனா ஐ திங்க் 11th சாப்டர்ல 11th சாப்டர்லயும் திவ்ய சக்ஷு கொடுத்தாரு. நீங்கள் என்னை பாக்குறதுக்கு அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் பார்க்கணும், நான் தகுதி பெற்றவரா இருந்தேன்னா நீங்க உங்க ரூபத்தை பாக்குறதுக்கு நான் எனக்கு தகுதி இருந்தேனாக்கா எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திவ்ய சக்ஷு கொடுக்குறாரு. சரி, இவளுங்களும் அது கொடுக்கல. இருந்தாலும் அவ எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா, நீங்க அப்படி இருக்கீங்களே, இவ்வளவு வாயை பாக்குறேன், எவ்வளவு இதை பாக்குறேன், அதெல்லாம் சொல்ல சொல்ல கேட்டுன்னு தானே இருக்கா. இவர் யாரு மேல அந்த துவஜத்துல இருக்கிற ஹனுமானா இருக்கட்டும், இல்ல சஞ்சயனா இருக்கட்டும், அவங்க கேட்கறாங்க. அந்த கேட்டதே அவங்க புரிஞ்சு வராங்க. அப்படி நான் நினைக்கிறேன். இல்லாட்டா இப்ப திவ்ய சக்ஷு அர்ஜுனுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டாம், இப்ப எல்லாருக்கும் கொடுத்துருக்கணுமே. அர்ஜுனுக்கு மாத்திரம் தான் சரியா அவர் தான் பார்த்தார், பாக்கி எல்லாரும் பார்க்கலை. பட் அவர் சொல்ற எக்ஸ்பிளனேஷனை தேவ் அண்டர்ஸ்டுட். சோ அர்ஜுனுக்கு காட்டப்பட்ட கிருஷ்ணர் மன்னனே, பகவான் கிருஷ்ணனுடைய அந்த அற்புத ரூபத்தை நினைத்து பார்த்தேன் சொல்லல. அப்போ நினைத்து நான் மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறேன். அப்ப எப்படி நினைக்கிறார்? இவர் சொல்லிதான், அர்ஜுனன் பேச இவருக்கு காது கேட்டுதான் பண்ணியிருக்காரு. ஓகே, அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட கிருஷ்ணரது விஸ்வரூபத்தினை வியாசனுடைய கருணையால் சஞ்சனியும் பார்க்க முடிந்தது என்று தோன்றுகிறதுன்னு தான் போட்டிருக்கேன். ஈவன் பிரபுபாதா இஸ் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட். அப்ப அதனால தோன்றது அவரும் பார்க்க முடியுமோன்னு. பட் ஐ ஃபீல் நோ, பகவான் கிருஷ்ணர் அத்தகைய உருவத்தை அதற்கு முன் ஒருபோதும் காட்டியதில்லை என்று கூறப்படுகிறது. அது அர்ஜுனனுக்கு மட்டுமே காட்டப்பட்டது. எப்படி காட்டப்பட்டது? த்ரூ அகெயின் கிரேஸ் கொடுத்ததுனால. இருப்பினும் விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட பொழுது மிக சிறந்த பக்தர்கள் சிலரும் அதனை காண முடிந்தது. வியாசரும் அவர்களில் ஒருவர். பகவானின் மிக சிறந்த பக்தர்களில் ஒருவரான அவர் கிருஷ்ணரின் சக்தி பெற்ற அவதாரமாகவும் கருதப்படுகின்றார். விஸ்வரூபத்தை வியாசர் தனது சீடனான சஞ்சயனுக்கு காட்டினார் அப்படின்னு போட்டிருக்கார். அர்ஜுனனுக்காக கிருஷ்ணரால் காட்டப்பட்ட அந்த அற்புதமான உருவத்தை நினைத்து சஞ்சய் மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறான். எஸ், 78 வந்துட்டோம். இது லாஸ்ட் நான் படிச்சுடுறேன். என்ன கொஞ்சம் பெருசா இருக்கு, நீங்க படிச்சு திரும்பி நான் படிக்கும்போது டைம் வேஸ்டும். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோதன் உர்தரக தத்திர ஸ்ரீ விஜயோ பூத்திர் துருவா நீதிர் மதிர்மமா. எத்திர எங்க யோகேஸ்வர யோகிகளின் இறைவனான கிருஷ்ணக பகவான் கிருஷ்ணர் எத்திர எங்கு பார்த்த பிரதாவின் மைந்தனே தனுர்தர வில்லை மம்முகளை மேந்திய தத்திர அங்கு ஸ்ரீ செல்வம் விஜய வெற்றி பூதி அசாதாரணமான வலிமை துருவா நிச்சயம் நீதி மதிமம எனது அபிப்பிராயம். அப்படி என்ன சொல்றார்? யோகிகளின் இறைவனான கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். யாரு இது சொல்ற? வியாசர். சோ வியாசர இல்ல சஞ்சயன் சொல்றாரா? சஞ்சயன் தான் கண்டினியூ பண்ணியிருக்கான். சஞ்சயன் தான் சொல்ற. ஓகே, அப்புறம் பகவத்கீதை திருதராஷ்டிரின் கேள்வியுடன் தொடங்கியது. ஃபர்ஸ்ட் திருதராஷ்டிர கேள்வி கேட்கிறான், சஞ்சயன் பதில் சொன்னா அதுதான் கண்டினியூ ஆயிடுச்சு. பவர் போயிடுச்சு. ஓ, நீங்க இருக்கலையா? ஓகே ஓகே, இப்பதான் 10 நிமிஷமா பவர் இல்லை. இப்பதான் முதல்ல நன்னாச்சு டைம்ல வந்துட்டாள். இப்ப லாஸ்ட் பகவத்கீதை. ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லல இல்லையா? தேங்க்யூ. அதுதான் இருக்கிறார். என்ன மாதாஜி? தேங்க்யூ சொல்லலையா? முடிச்சிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருந்தது. முடியலை. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை திருதராஷ்டிரின் கேள்வியுடன் தொடங்கியது. ஃபர்ஸ்ட் திருதராஷ்டிரர் கேட்கற, அதுல என்ன ஆரம்பிச்சது, எண்டு போகும்போதும் அதுதான். திருதராஷ்டிரர் இருக்கார், சஞ்சயன் இருக்கார், அவர் பேசியிருக்காங்க. பீஷ்மர், துரோணர், கர்ணன் போன்ற மாபெரும் வீரர்களின் உதவியால் தனது மகன்களது வெற்றியின் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். வெற்றி தன் பக்கமே என்று அவர் நம்பியிருந்தான். ஆனால் போர்க்களத்தில் நிலையை விவரித்த பிறகு, நீங்கள் வெற்றியை பற்றி எண்ணிக்கொண்டுள்ளீர். ஆனால் எனது அபிப்பிராயம் என்னவெனில், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் எங்குள்ளார்களோ அங்கே எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களும் இருக்கும் என்று மன்னனிடம் சஞ்சயன் கூறுகின்றான். இதெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சப்பறம் சஞ்சய் என்ன சொல்றாரு? எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்கானோ, எங்கெல்லாம் கிருஷ்ணன் இருக்காரோ அங்கெல்லாம் வெற்றி நிச்சயம். அப்ப என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டார். பாக்கி உங்க சைட்ல கிருஷ்ணன் இல்லை. அவளுக்கு யானைப்படையும் குதிரைப்படையும் மாட்படையும் தானே வேண்டியிருக்கு, காலாட்படையெல்லாம் தானே வேண்டியிருக்கு. அதெல்லாம் அங்க போயிருக்கு. ஆனா கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருப்பாரோ, அர்ஜுனன் எங்கெல்லாம் இருப்பாரோ அங்க வெற்றி நிச்சயம். அங்க ஸ்ரீத்துவம் நிறைய இருக்கும், வலிமை இருக்கும், நியாயம் இருக்கும் அப்படின்னு. ஓகே, அப்ப இண்டிகேட் பண்ணிட்டார் சஞ்சய். உங்க அணியெல்லாம் தோக்கதான் போறதெல்லாம் போறா அப்படின்னு.
அர்ஜுனன் எங்குள்ளார்களோ அங்கே எல்லா நல்ல திசைகளும் இருக்கும் என்று மன்னனிடம் சஞ்சயன் கூறுகின்றான். திருதராஷ்டிரர் தனது பக்கத்தில் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்று அவன் நேரடியாக உறுதி செய்கின்றான். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பக்கத்தில் இருப்பதால் அங்கு வெற்றி நிச்சயம். அப்பதான் நம்ம இப்ப என்ன வேண்டிக்கிறோம், பகவான்கிட்ட வேண்டினாலும் பகவான் எங்க கூட இருப்பா அப்படின்னா இந்த பகவான் நல்லதான் பண்ணுவார். என்ன கஷ்டம் வந்தா எனக்கு கஷ்டம்னே வேண்டாம், என்ன பாத்துக்கோப்பா, என் பக்கத்திலேயே இரு பஸ், அது அந்த மாதிரி வேண்டினா போதும். அந்த திருதராஷ்டிரர் தனது பக்கத்தில் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்று அவன் நேரடியாக உறுதி செய்கின்றான். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பக்கத்தில் இருப்பதால் அங்கு வெற்றி நிச்சயம். அர்ஜுனனின் சாரதி என்னும் நிலையை கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டது அவரது மற்றொரு ஐஸ்வர்யத்தை காட்டுகின்றது. கிருஷ்ணர் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் பூர்ணமாக நிறைந்தவர். அவற்றில் ஒன்று துறவு. கடைசியில் நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாரும் துறவு, அதோடு இல்லை. இத்தகு துறவினை வழிகாட்டும் பற்பல சம்பவங்கள் உள்ளன. ஏனெனில் கிருஷ்ணரே துறவிற்கு அதுக்கு எஜமானர், துறவிற்கும் அவர் தான் எஜமானர். நிறைய ஐஸ்வர்யங்கள் பார்த்தோம். 6வது ஐஸ்வர்யமா நம்ம பார்க்கும்போது கடைசி ஐஸ்வர்யத்துல இருந்து துறவு எல்லாம் அவர் சிருஷ்டிச்சிருக்காரு. இருந்தாலும் என்னுடைய நான் இருக்கேன், எல்லாத்தையும் இருக்கேன் எல்லாம் கருத்து, ஆனா நான் அதுல பந்தப்பட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. துறவு தான் இருக்கணும். ஏதோ சின்ன ஒரு ஹேண்ட் கர்ச்சி வேணும், தட் இஸ் மைண்ட், டோன்ட் டச் அப்படின்னு சொல்ற நம்ம இவரை ஃபுல்லா சிருஷ்டியே அவர் பண்ணியிருக்கா. அதுல நம்ம என்னுடைய வீடு, என்னுடைய பங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலை கட்டின்னு உட்கார்ந்து நிற்போம். அப்ப எவ்வளவு பேர் இது ஒரு இது இல்லையா, அவருக்கு வந்து நம்ம எவ்வளவு அவமரியாதை பண்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி இல்லாம பகவானுக்கு வச்சு ஒரு வீடு கட்டினாலும் பகவானுக்கு எல்லாம் ஒரு இடம் கொடுத்து பகவானுக்கு வந்து கௌரவிக்கலாம். சோ ஆனா அவரை வந்து எப்படி துறவுல இருக்கார். உண்மையில் போர் துரியோதனனுக்கும் யுதிஷ்டருக்கும் இடையிலானது. அர்ஜுனன் தனது மூத்த சகோதரன் யுதிஷ்டரின் சார்பில் போர் புரிந்து கொண்டிருந்தான். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டரின் பக்கம் இருந்ததால் யுதிஷ்டருடைய வெற்றி நிச்சயம். உலகை ஆள்வது யார் என்பதை முடிவு செய்வதற்காக போர் நடைபெற உள்ளது. உலகை ஆள்வது ஓகே, ஆட்சி யுதிஷ்டரின் கைக்கு மாற்றப்படுவது நிச்சயம் என்று சஞ்சயன் இங்கே முன்னுரைக்கின்றான். ஃபைனலி ஏன்னா கிருஷ்ணர் இவா பக்கத்துல இருக்கிறதுனால இவா யுதிஷ்டரன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில தான் ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி யுதிஷ்டரன் யுதிஷ்டரின் கைக்கு மாற்றப்படுவது நிச்சயம் என்று சஞ்சயன் இங்கு முன்னுரைக்கின்றான். அது மட்டுமின்றி போரில் வெற்றி பெற்ற பிறகு யுதிஷ்டர் மேலும் செழிப்படைவார். ஏனெனில் கிருஷ்ணர் கூட இருக்கார். அங்கெல்லாம் எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கும் அங்க செழிப்பு இருக்குன்னு சொல்றாரு. அவர் புண்ணியமான தர்மாத்மா மட்டுமின்றி நீதி நெறி தவறாதவர். அவர் தனது வாழ்வில் ஒரு முறை கூட பொய் சொல்லாதவர். இரு நண்பர்களுக்கிடையே போர்க்களத்தில் நடைபெற்ற ஒரு விவாதமாக மட்டுமே பகவத்கீதை எடுத்துக்கொள்ளும் சிற்றறிவாளர்கள் பலர் உள்ளனர். இது ஒன்லி கன்வர்சேஷன் மாதிரி, ஏதோ டயலாக்ஸ் பிட்வீன் டூ மென், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு கன்வர்சேஷன். அதுதான் பகவத்கீதை நினைக்கிறவங்க தான் சிற்றறிவு படைத்தவர்கள். ஆனால் அத்தகைய நூல் சாஸ்திரமாக ஆக முடியாது. போரிடுதல் நீதிக்கு புறம்பான செயலில் ஈடுபடுமாறு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அறிவுரை கொடுத்தருக்கிறாரே என்று சிலர் எதிர்க்கலாம். ஆனால் நீதியின் உன்னத உபதேசம் பகவத்கீதை என்னும் உண்மை நிலவரம் இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நீதியின் பரம உபதேசம் என்னவெனில் மன்மனா பவமத் பக்தக, கிருஷ்ணருக்கு பக்தனாக ஆக வேண்டும். இது 9ஆம் அத்தியாயத்தில் 34வது பதத்தில் கூறப்பட்டது. மேலும் எல்லா தர்மத்தின் சாரமும் கிருஷ்ணரிடம் சரணடைவதே. சர்வ தர்மான் பரித்யஜ, எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு. என்னது அப்புறம் என்ன பண்ணுமா, பகவான் வந்து சரணடை. மாமேக்கம் சரணம் பஜ, நான் ஒருத்தன் தான், எங்கிட்ட வந்து நீ சரணம் பண்ண. பகவத்கீதையின் உபதேசங்கள் பரம தர்மத்தையும் நீதியையும் உள்ளடக்கியுள்ளன. மற்ற முறைகள் தூய்மைப்படுத்தலாம், இந்த முறையினை அடைவதற்கு ஒருவனுக்கு வழிகாட்டலாம். ஆனால் எல்லா தர்மத்திற்கும் நீதிக்கும் இறுதியாக விளங்குவது கீதையின் இறுதி உபதேசமான கிருஷ்ணனிடம் சரணடை என்பதே. இதுவே 18வது அத்தியாயத்தின் தீர்ப்பாகும். பகவத்கீதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய யாதெனில் தத்துவ கற்பனையாலும் தியானத்தினாலும் தன்னுணர்வு அடைதல் ஒரு முறை, அது ஒரு முறை இருக்கு. ஆனால் கிருஷ்ணனிடம் சரணடைதல் உன்னதமான பக்குவ நிலை. பகவத்கீதையின் உபதேச சாரம் இதுவே. பல்வேறு விதமான தர்மத்தின் அடிப்படையிலும் வர்ணத்தின் அடிப்படையிலும் செய்யப்படும் மத சடங்குகள் ஞானத்தின் ரகசியமான பாதையாக கருதப்படலாம். ஆனால் மத சடங்குகள் ரகசியமானவை என்ற போதிலும் தியானமும் ஞானத்தை விருத்தி செய்வதும் அதை விட ரகசியமானது. ஒரு நிமிஷம் படிக்கிறேன். மத சடங்குகள் ரகசியமானவை என்ற போதிலும் தியானமும் ஞானத்தை விருத்தி செய்வதும் அதை விட ரகசியமானது. அது வந்து ரெக்கமெண்டட். தியானம் பண்றதும் ஞானத்தை வளர்த்திருக்கிறதும் வேணும். மத சடங்குகளை ஒரு ருட்டீன் மாதிரி, அது வந்து ஒரு கர்மா மாதிரி நம்ம பண்றோம். அதை விட ரகசியமான என்னது ஞானம்.
ஞானத்தை விருத்தி பண்றதும், தியானம்ங்கிறது பக்தி பண்றதும். சோ இந்த 3 வந்தாச்சு. என்னது கர்மா கர்மா கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகா எல்லாமே வந்துருச்சு. விருத்தி செய்வதும் அதை விட ரகசியமானது. மேலும் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ணனிடம் சரணடைவதே மிக மிக ரகசியமான உபதேசமாகும். இது 18ஆம் அத்தியாயத்தின் சாராம்சம். பகவத்கீதையின் மற்றொரு விஷயம் என்னவெனில், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே பரம உண்மை, அருவ பிரம்மன் பரமாத்மா, அருவ பிரம்மன் பரமாத்மா, இறுதியில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் என்ற 3 நிலைகளில் பூர்ண உண்மையை உணரப்படுகின்றது. பூர்ண உண்மையை பற்றிய பக்குவமான ஞானம் என்றால் கிருஷ்ணரை பற்றி பக்குவ ஞானம் என்பதே பொருள். இந்த 3 நிலைகளை நல்லா புரிஞ்சுக்கணும்னா பகவானை புரிஞ்சுக்கிற போல ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் ஞானத்தின் அனைத்து துறைகளும் அந்த அறிவின் ஞானத்தின் அனைத்து துறைகளும் அந்த அறிவின் அம்சமாகி விடுகின்றது. கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் எல்லா ஞானத்தை புரிஞ்சுண்டாச்சு. அந்த மாதிரி தனது நித்தியமான அந்தரங்க சக்தியில் எப்போதும் நிலை பெற்றிருக்கும் கிருஷ்ணர் தெய்வீகமானவர். அவரது சக்தியிலிருந்து தோன்றிய உயிர்வாய்கள் நித்தியமாக கட்டுண்டவர்கள். அவர்கிட்டேருந்துதான் நம்ம எல்லாம் பாட்டன் பாசல் இருந்தால் நம்ம எப்படி நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள் தான், நித்தியமான கட்டுண்ட ஆத்மாக்கள். ஏன் இந்த பௌதிக வருடத்துல பிறந்திருக்கிறதுனால, அதனால இங்கிருந்து விடுபட்டு போறாங்க. சோ என்ன சொல்லியிருக்கு இங்க, கிருஷ்ணர் தெய்வீகமானவர், அவரது சக்தியிலிருந்து தோன்றிய உயிர்வாய்கள், அதுவும் ஹையர் இதுல இருந்து வந்திருக்கோம் நம்ம. அப்ப நம்ம எல்லாருமே என்னது நித்திய கட்டுண்டவர்கள், நித்தியமாக முக்தி பெற்றவர்கள் என்று இது 2 பேர் இருக்காரு. நித்தியமாக கட்டுண்டவர்கள், நித்தியமான முக்தி பெற்றவர்கள் என்று இருவகைப்படுவர். எண்ணிலடங்காத அத்தகு உயிர்வாழ்கள் கிருஷ்ணரின் முக்கிய பகுதிகளாக கருதப்படுகின்றது. ஜட இயற்கை 24 பிரிவுகளா, இதெல்லாம் திரும்பி அது வரும் கூறுகள் நம்ம பார்த்தோமே. 24 பிரிவுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றது. நித்தியமாக காலத்தால் உண்டாகும் படைப்பு வெளிப்புற சக்தியால் உருவாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. அகிலத்தின் இந்த படைப்பு மீண்டும் மீண்டும் தோன்றி மறைகின்றது. பகவத்கீதையில் 5 முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. என்னெல்லாம்? பரமபுருஷ பகவான், ஜட இயற்கை, இதெல்லாம் 5 டாபிக்ஸ் தான். பகவானை பத்தி பேசியிருக்கோம். ஜட இயற்கை, நேச்சர், உயிர்வாழிகள், உயிர்வாழிகள்னா லிவிங் பீங்ஸ், அதை பத்தி பேசுறோம். 3வது டாபிக் நித்தியமான காலமும் நான் தான் அப்படிங்கிறாரே. சோ காலம் 4 மற்றும் எல்லா விதமான செயல்கள், ஆக்ஷன். இந்த 5 பத்தி தான் நம்ம ஃபுல் டாபிக்கே. பகவத்கீதா இஸ் அபவுட் இதுதான். அந்த 5 பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். இவை அனைத்தையும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்துள்ளன. பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளுதல் என்னும் பிரிவின் கீழ் அருவ பிரம்மன், பரமாத்மா, பூர்ண உண்மையின் இதர தெய்வீக சக்திகள் என அனைத்தும் அடங்கும். சோ பகவானை புரிஞ்சுக்கணும்னா பிரம்மனை புரிஞ்சுக்கிறதும் பகவானை புரிஞ்சுக்கிற மாதிரி தான். பட் தட் வில் பி வித்வுட் ரூபம். பரமாத்மாங்கிறது 4 கை ரூபத்தோட அந்த மாதிரி. இப்ப எல்லாமே அப்பானா அந்த மாதிரி புரிஞ்சுனாலும் பகவானை புரிஞ்சுக்கிற அந்த நிலையில தான். சோ பரமபுருஷ பகவான் ஜீவாத்மா, ஜட இயற்கை, காலம் ஆகியவற்றை மேலோட்டமாக பார்ப்பதற்கு வேறுபட்டவையாக தோன்றும். காலம் வேற, ஜட இயற்கை வேற, நம்ம வேற அப்படி தோணும். ஆனா எல்லாமே பகவானால் படைக்கப்பட்டதுனால எல்லாம் ஒன்றுதான். பரமபுருஷ பகவான் ஜீவாத்மா, ஜட இயற்கை, காலம் ஆகியவற்றை மேலோட்டமாக பார்ப்பதற்கு வேறுபட்டவையாக தோன்றினாலும் அவற்றில் எதுவுமே பரமனிலிருந்து வேறுபட்டதல்ல. எல்லாத்தையும் பரமனோட நமக்குள்ளேயும் அவர் இருக்கார், இயற்கையிலேயே இருக்கார். எல்லாம் காலமும் அவர் தான். காலமஸ்மி அகம் காலோஸ்மி அப்படின்னு சொல்றாரு. அவர் காலமும் அவர் தான். அப்புறம் என்னது, எதுவுமே பரமனிலிருந்து வேறுபட்டதல்ல. ஆனால் பரமனே ஒவ்வொன்றிலிருந்தும் எப்போதும் வேறுபட்டவர். I am there, I have created everything, I am there in all. I am there சொல்ல மாட்டேன். என்னது, everything has been created by me, but I am not in them. அப்படி அவரை கொஞ்சம் எப்போதும் வேறுபட்டவர் அவர். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒற்றுமையும் வேற்றுமையும் எனப்படும் பகவான் சைத்தன்யரை ஏதோ பிரின்சிபல் அவர் சொல்வாரே, அது அவரோட ஒரு பிலாசபி எனப்படும் பகவான் சைத்தன்யரின் தத்துவம் பூர்ண உண்மையின் பக்குவ ஞானத்தை உள்ளடக்கியதாகும். அச்சிந்திய சிந்திய அபேதம். அதுதான் சிந்தனை, சிந்தித்து நம்ம மனசால புரிஞ்சுண்டு அச்சிந்திய பேதம் வேறையா தெரியறதுன்னு. அபேதம் இல்லையே, ஒன்னாதானே தெரியறது. எல்லாம் பகவானே தானே எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்ப எல்லாம் பகவானுடைய அம்சம் தான், ஆனா வேறுபட்டும் இருக்காரு அப்படின்னு சிந்தியா பேத இந்த பிலாசபி சைத்தன்யரால் உருவாக்கப்பட்டது. பகவான் சைத்தன்ய தத்துவம் பூர்ண உண்மையில் பக்குவ ஞானத்தை உள்ளடக்கியதாகும். உயிர்வாழி தனது உண்மையான நிலையில் தூய்மையான ஒரு ஆத்மா. அவன் பரம ஆத்மாவின் அணுவை போன்ற அம்சம். நம்ம எல்லாம் எப்படி
நம்மளாம் வந்து பகவானின் உயிர் வாழ் வந்து உண்மையான பகவானோட இதுல இருந்து ஆத்மால இருந்து வந்திருக்கோம். ஆனா எப்படி அளவுல நம்மளாம் அணு போன்ற அம்சம். எனவே பகவான் கிருஷ்ணரை சூரியனுடனும் உயிர் வாழிகளை சூரிய கதிர்களுடனும் ஒப்பிடலாம். கதிர்கள்னா என்னது? லைட் ரேஸ் மாதிரி தான். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கோம். ஆனா ஆக்சுவல் சன் எங்க இருக்காரு? அப்ப அது அப்படி கம்பேர். சூரியன் தான் கடவுள்னா நம்மளாம் சன் ரேஸ் மாதிரி ஒப்பிடலாம். உயிர்வாழிகள் கிருஷ்ணன் நடுத்தர சக்தி என்பதால் மார்ஜினல் எனர்ஜி, நம்மளாம் மார்ஜினல் எனர்ஜி. அவர்கள் ஆன்மீக சக்தியுடன் தொடர்பு கொள்ளலாம். அப்ப நம்ம கிட்ட வந்து மீடியேட்டர் இருக்கோம். நம்ம கீழே போறதுக்கு சான்ஸ் இருக்கு, மேல போறதுக்கு. ரொம்ப ஆன்மீகத்தை வளர்த்தணும்னா அந்த உயர் சக்தியை பெற்று நமக்கு பகவானுடைய அவ்வளவு இது கிடைக்கும் நமக்கு. ஸோ அவர்கள் ஆன்மீக சக்தியுடன் தொடர்பு கொள்ளலாம், ஜட சக்தியுடன் தொடர்பு கொள்ளலாம். வேறு விதமாக கூறினால் உயிர்வாழி இறைவனின் 2 சக்திகளுக்கும் நடுவில் அமைந்துள்ளான். மேலும் அவன் இறைவனிடம் உயர்ந்த சக்தியை சேர்ந்தவன் என்பதால் அவனுக்கு சிறு சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை முறையாக உபயோகிப்பதால் அவன் கிருஷ்ணரின் நேரடி கட்டளை கீழ் வர முடியும். அந்த சுதந்திரத்தை we all have freedom. ஆனா அது தெரியாம நம்ம என்ன பண்றோம்? we are neglecting it. அப்ப நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி பகவானோட கட்டளையின் கீழ் நம்ம வர முடியும். இவ்வாறு ஆனந்தம் தரும் சக்தியில் அவன் தனது இயற்கையான நிலையை அடைகின்றான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் முடிவு துறவின் பக்குவம் என்னும் 18ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மணியோட 6:15 தான். ஒரு 50 நிமிஷம் முடியுமா? 6:15 எடுத்தா 6:10 6:30 வரைக்கும் இருக்கலாமா? இஸ் இட் ஓகே ஃபார் யூ ஆல்? ஹரே கிருஷ்ணா. என்ன முடிச்சுடலாம் இல்லையா? அப்ப பிபிடிக்கு வேண்டி இன்னொரு ஒரு நாள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அதை ஷேர் பண்றேன். இதுல நம்ம வந்து ஸ்லோகா படிக்க போறது இல்ல, எக்ஸ்பிளைன் மாத்திரம் அது மேலோட்டமா பார்த்துட்டே போயிடணும். we have to quickly finish it. இது வந்து நான் வந்து பழைய L2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டது. இதுவும் வந்து இப்படி இருக்கா? பிரணத்தி இருக்கும், அந்த மாதிரி எழுதியிருக்கும், எல்லாம் இருக்கும். செக்ஷன் 1, 2 எல்லாம் இப்படி தான். ஐ திங்க் ஐ வில் நாட் கோ லைக் திஸ். ரொம்ப டைம் இப்படி பார்ப்போம். ஓகே, இதுல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? அர்ஜுனா கேட்கிறார், யாரு வந்து பக்குவமானவர்கள்? இல்ல இதுல என்ன கேட்டா, ஐ விஷ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பர்பஸ் ஆஃப் ரெனன்சியேஷன். தியாகம்னா என்றால் என்ன? சந்நியாசம் என்றால் என்ன? என்ன தியாகம்? தியாகி அவர் என்னெல்லாம் தியாகம் பண்ணினா அவன் தியாகம் பண்றான் அப்படின்னு. அவர் சந்நியாசம் அப்படின்னா தியாகம், ரினவுன்ஸ் ஆர்டர் ஆஃப் லைஃப். இந்த தியாகம் பண்ணி எந்த நிலையை அடையறான் அது வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற. அப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம சுப்ரீம் பர்சனாலிட்டி காட்னஸ் சொல்றேன், கிவிங் அப் ஆக்டிவிட்டிஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் டிசைர். புலனின்ப பொருள்களை வந்து துறக்கிறது தான் வந்து மெட்டீரியல் டிசைரை நம்ம வந்து துறந்தோம்னாக்கா அதுதான் வந்து கால்ட் ரினவுன்ஸ் ஆர்டர் ஆஃப் லைஃப். Desire is what great learned men call the renounced order of life, சந்நியாசா. என்னெல்லாம் நம்ம புலனை இன்பத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம வந்து துறக்கிறோமோ அது வந்து சந்நியாசா. அண்ட் கிவிங் அப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ். நம்ம என்னெல்லாம் செயல் பண்றோமோ அதோட பலன்களை துறக்கிறது தான் துறவு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். எல்லா சான்றோர்கள் இதுதான் சொல்லியிருக்காங்க. So some learned men declare that all kinds of fruitive activities should be given up as faulty. இன்னுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தோம்னா அது வந்து மகா தப்பு, ஃபால்ட். அதெல்லாம் ஃபால்ட்டி. அப்ப நம்ம வந்து என்ன செயல் பண்ணாலும் அதோட பலனையே எதிர்பார்க்க கூடாதுன்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அதர் சேஜஸ் இருந்தாலும் வேறொருத்தர் என்ன சில சேஜஸ்ல என்ன சொல்றாங்க முனிவர்கள், maintain that acts of sacrifice, charity and finance should never be abandoned. நம்மளுடைய இந்த துறவு, யஜ்ஞம், யாகம், தானம் அதெல்லாமே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணணும், ஆனா உள்ளே அது பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதுதான் வந்து சொல்லியிருக்கோம். Oh, best of Bharatas, now hear my judgment about renunciation. இப்ப நான் உனக்கு சொல்றேன், renunciation என்ன சொல்றேன்? Oh, tiger among men, renunciation is declared in the scriptures to be of 3 kinds. 3 விதமா இருக்கு renunciation. Acts of sacrifice, charity, penance are not to be given up. என்ன சொல்ற? யாகம், யஜ்ஞம் என்ன பெரிய ஒரு பண்டிதானா இருந்தாலும் அவன் இந்த யாகம் பண்றது பண்ணிதான் ஆகணும், யஜ்ஞம் பண்ணிதான் ஆகணும், தபஸ் பண்றது பண்ணிதான் ஆகணும், தானம் அது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப பெரிய ஞானி ஆயிட்டேன் இப்ப இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டாம், அதெல்லாம் முடியாது. We have to do it. They must be performed. Indeed, sacrifice, charity, penance purify even the greatest souls. நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கூட அவங்க பண்ணினா என்ன ஆகும்? அவள் இன்னும் பியூரிஃபை ஆகும், அவள் சோல்ல இன்னும் பியூரிஃபை ஆகும். So he has to continue.
அப்புறம் என்ன பார்த்தோம், ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி பெர்ஃபார்ம். என்ன இந்த மாதிரி யாகம் தபஸ் என்ன பண்ணாலும் எப்படி பண்ணுமா, என்னுடைய நான் எனக்கு வேண்டி பண்ணல. இப்ப இங்க எதை பார்த்தா ஒரு உயிர் வழி காப்பாத்துறேன், அந்த உயிர் வழி எனக்கு தேங்க்ஸ் சொல்ல போறதா, ஒரு நாயோ என்னத்தையோ நம்ம காப்பாத்துறோம், அதை கடிச்சாலும் கடிச்சு போயிட்டே இருக்கும். அதுக்கு தெரியாது அவன் காப்பாத்திட்டானே, அந்த அந்த உணர்வே இருக்காது. அந்த அவ்வளவு லெஸ் இன்டெலிஜென்ட் கிரீச்சர் தான். இருந்தாலும் அவனுக்கு அதை பார்த்துன்னு சகிக்க முடியாம அவன் பண்ணிருக்கான். சோ அந்த மாதிரி ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒருத்தருக்கு தொண்டு புரியணும். அவனோட லைஃபே பணையம் வச்சுதான் அது பண்ணிருக்கான். இந்த போட்டோ பார்த்தாலே நமக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி. So all these activities should be performed without attachment or any expectation. Any attachment or expectation of result. They should be performed as a matter of duty. எனக்கு என்னோட டியூட்டி, என் கண் முன்னாடி யாரோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவனுக்கு வந்து உணவளிக்கலாம். என் முன்னாடி யாரோ கஷ்டப்பட்டிருந்தா அவனுக்கு சாப்பாடோ துணியோ ஏதோ we have to help them. அந்த மாதிரி தான் இருக்கணும், ஒன்னும் எதிர்பார்க்க கூடாது. இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் ஒப்பீனியன். இதுதான் வந்து என்னது, as a matter of duty பண்ணணும். ஓகே, எஸ். அப்புறம் prescribed duties should never be renounced. இதெல்லாம் நம்ம கடமைன்னு கொடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம தவிர்க்க கூடாது, பண்ணியே தீரணும். If one gives up his prescribed duties because of illusion, such renunciation is said to be in the mode of ignorance. ஆனா ஏதோ ஒரு இது மாதிரி, அதான் நான் இவ்வளவு பெரியவன் ஆயிட்டேனே, நான் தான் இவ்வளவு வருஷமா பண்ணினேன், இனிமே எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் கரைச்சு கொடுத்தாச்சு, எல்லாம் கொஞ்சம் தெரியும். அதான் level 1, மெயினா level 1. நான் level 2 வந்துட்டேன், வைஷ்ரை go to level 1, below my dignity, அதெல்லாம் எனக்கு படிக்க வேண்டாம். அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. level 1 படிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து A for apple சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு அது தெரிஞ்சாதான் படிப்படியா மேல உள்ளதெல்லாம் நினைவு வந்துட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இதுலயும் அதேதான். ஆன்மீகத்துல என்னன்னாக்கா, பெரிய பண்டித்தனா இருந்தாலும் அவன் என்னது, அவனோட டியூட்டின்னு சர்டன் டியூட்டிஸ் உண்டு. பகவான் காலையில அப்பதான் சொன்ன பிரபுபாதாவே 16 நோட் பண்ணனா அவருக்கே உண்டு. அந்த தட் ரூல் இஸ் அப்ளிகபிள் டு ஹிம் ஆல்சோ. என்னண்டி பிரபுஜி இப்போ வந்து சென்டர் ஹெட், அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தான் அதெல்லாம் கிராஸ் பண்ணி எங்கேயோ கோயிலே கட்டின்னு இருக்காரு. பட் அவருக்கும் உண்டு அந்த கண்டிஷன் இஸ் அப்ளைஸ் டு ஹிம் ஆல்சோ. அவரும் 16 ரவுண்ட் உட்காந்து பண்றாரு. எங்க இருந்தா நம்ம இப்பெல்லாம் ஒரு பெங்களூர்ல இருக்கா 2 நாளா, அப்ப நமக்கு தெரியலே, காலையில நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அவருக்கும் இந்த ரூல்ஸ் ஆர் அப்ளிகபிள். பிரபுபாதா தான் ரூல் கிரியேட் பண்ணார், அவருக்கும் அது அப்ளிகபிள். சோ அவன் வந்து விட முடியாது. he cannot, because of illusion. நான் பெரிய பதவியில வந்துட்டேன், நான் தான் இவ்வளவு வருஷமா பண்ணேன், எனக்கு ஞானம் வந்துடுத்து, பகவான்கிட்ட தான் எப்படி போறேன், நான் ஏன் பண்ண, அந்த மாதிரிலாம் கிடையாது. illusion, அதெல்லாம் வந்து மாயை. such renunciation is said to be in the mode of ignorance. ignorance என்னது, இது என்ன குணம், ரஜோகுணம், தமோகுணத்துல இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி நினைப்பாங்க. அதெல்லாம் தமோகுணத்தை குறிக்கும். anyone who gives up prescribed duties as troublesome out of fear. இல்ல இன்னைக்கு வந்து காலையில என்ன ஜாகிங் போனோம்னு வச்சுக்கலாமே, இல்ல இன்னைக்கு வரல, ஒரு மாதிரி குளிர் அடிக்கிற போல இருக்கும், ஜுரம் அடிக்கிற போல இருக்கு, என்ன பேசிக்கலி லேசி, இன்னைக்கு போக வேண்டாம் நினைச்சதாச்சு. அப்ப என்ன தோணும், ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு உடல் சரியில்லை, இல்ல அது கிரியேட்டட், அந்த மாதிரிலாம் தோணும். அதான் கை வச்சு பாக்குறான், ஓஹோ அப்படியா, உடம்பு முடியலையா அப்படின்னு. So anyone who gives up prescribed duties as troublesome, காலையில என்ன யார் போவா அதுக்கெல்லாம், அவுட் ஆஃப் ஃபியர், அது ஒண்ணு இருக்கலாம். இல்ல அவுட் ஆஃப் ஃபியர் ஆஃப் பாடிலி டிஸ்கம்ஃபர்ட், எல்லாம் ஷூஸ் போட்டுக்கணும், அதை போட்டுக்கணும், ஓடிட்டு வந்து அந்த தொடையெல்லாம் வலிக்கும், கால்லாம் வலிக்கும், யாரு அதெல்லாம் பண்ணக்கூடாது. வேண்டாம், நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன், இன்னைக்கு சண்டே இஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன், நாட் ஃபார் டூயிங் எக்ஸ்ட்ரா ஒர்க். அந்த மாதிரி எல்லாம் வந்து நினைப்பான். he said to have renounced in the mode of passion. வந்து தன்னோட உடம்புக்கு அவ்வளவு, உடலுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்லை வேண்டாம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து ரொம்ப பேஷனேட். நம்ம சண்டே அன்னைக்கு பார்த்தோன்னா அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கும். நம்ம மங்களாரத்தி கூட பார்த்தோம், ஏன்னா ஒர்க்கிங் பீப்புள் இருப்பா, அவளுக்கு ஒரு நாள் தான் மெதுவா எனக்குலாம் தோணும். ஆனா பக்திக்கு there's no vacation for devotion. குழந்தைகளுக்கு அதையே சொல்லி கொடுத்து அவங்க வெயிட்டிங். இன்னைக்கு போயிட்டாச்சு, L2ல எல்லாம் பசங்க கேட்டாச்சு, மாதாஜி இப்ப நீங்க எடுக்க மாட்டீங்களா, வெக்கேஷன் பேட்ச் எடுக்க மாட்டீங்கன்னா, நான் பழக்கப்படுத்திட்டேன். நோ வெக்கேஷன் ஃபார் டிவோஷன் சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், காலையில 6 மணிக்கு அடல்ட்ஸ் கிடக்குறேன், அங்க வந்துருங்க, அங்கேயும் ஸ்டோரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அங்க வாங்க சொல்லிட்டேன். எல்லாம் மண்டையாட்டிட்டு சில எக்ஸப்ட் ஒரு ஃபியூ இப்ப எக்ஸாம் நடக்கிறது மாட்டாங்க, நீ கொஞ்சம் கேட்டுட்டு போ, அது ஃபுல் நிறைய நேரம்லாம் இருக்காது, கொஞ்சம் அப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்க இப்போ சில்ட்ரன் செக்ஷன்ல 6 மணிக்கு இருக்கு, நான் வந்து அடல்ட்ஸ் சொல்லி கொடுக்குறேன், அங்க வாங்க சொல்லிட்டோன்னு சரி சொல்லிட்டேன். அவங்களை அப்படியே பழக்கப்படுத்தணும்னு அதுல வெயிட் பண்றது. ஏன்னா இந்த டைம் நான் வந்து கிட்ஸ் செக்ஷன்ல டீச்சரா இல்ல, அவங்க முடிக்கிறாங்க, இப்போ இந்த மாசம் இல்லையே, வெக்கேஷன் பேட்ச் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. சோ அந்த மாதிரி அப்ப அவெல்லாம் அந்த குழந்தைல இருந்தே அவெல்லாம் இப்படி ஒரு ஆர்வம். 18 நாள் முடிஞ்சது, அப்பாடா இனிமே எனக்கு ஜபம் பண்ண வேண்டாம், இனிமே எனக்கு இன்னும் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி இல்லவே இல்லை. குழந்தைகிட்ட நம்ம ரொம்ப படிக்கிறோம். அந்த குழந்தைகள் வந்து இந்த ஏகாதசி போதெல்லாம் படிக்கிறா இது ஸ்லோகம்லாம், எதை கேட்கிறோமோ இல்லையோ அந்த குழந்தைகளோட கேட்டே ஆகணும். அதுக்கு படிக்கிறது அண்ணன் அழகோட இன்னமா படிக்கிற, அப்பா ரொம்ப, அதுவும் ஏஜ், அவங்க ஏஜ் என்ன சின்ன ஏஜ், ரொம்ப அழகா படிக்கிறாங்க. ஓகே, எனிவே சோ அவங்க வந்து இதே தன்னோட உடல் தான் ரொம்ப பெருசு, அதை டிஸ்கம்ஃபர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து ஒன்னும் பேணி காத்து இந்த மாதிரி வைக்கிறவங்க
இதுல இருக்காங்க, ரஜோகுணத்துல இருக்காங்க. such action never leads to elevation of women. அவங்களால வந்து துறவு எல்லாம் மேற்கொள்ள முடியாது. அப்புறம் Arjuna, when one performs his prescribed duty only because it is ought to be done. டியூட்டி நான் பண்ணிருக்கேன், என்னோட கடமை, அது பண்ணதான் வேணும். ஹியூமன் பீங்கா பிறந்திருக்கேன், எனக்கு பகவானை வந்து நினைத்து ஆக வேண்டும். ஏன்னா நான் வந்து ஹியூமன். ஒரு நாயா இருந்தாலும் இப்ப நான் நாயை வளர்த்துறோம், இந்த நாய்க்கு சொல்ல முடியுமா? சொல்ல, நம்மளை பார்த்துதான் இருக்க முடியும். நான் நாயா இல்லையே, பூனையா இல்லை, ஒரு பறவையா இல்லை, பூச்சியா இல்லை, ஒண்ணும் இல்லை. நான் ஹியூமன் பீங்கா இருக்கேன். இப்ப என்னோட என்னது ஃபர்ஸ்ட் கடமை பகவானை தொண்டு புரியறது தான். அதுதான் எனக்கு கொடுத்துருக்கு. ஐ ஹாவ் டு டூ இட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் டியூட்டி. அதுக்கு பகவான் எனக்கு என்ன பிரதிபலம் பண்றாது எல்லாம் தெரியாது. என்னோட டியூட்டி நான் பண்ணணும், அவ்வளவு அப்படி நினைச்சு பண்ணணும். So when one performs his prescribed duty only because it is ought to be done, it has to be done, and renounces all material association. அதனால எனக்கு என்ன புலன் இன்பம் கிடைக்குமா, அந்த இன்பமா, இந்த ஒண்ணு நான் வந்து அட்டாச்மெண்டே வைக்காம பகவானுக்கு பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது என்னது, and all attachment to the fruit, his renunciation is said to be the mode of goodness. அதனால என்ன கிடைக்கும், எனக்கு நல்லது விடுமா, 6 மாசமா ஜபா பண்றேன், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம இருக்கிறவன் தான். அந்த மாதிரி எதிர்பார்க்காம இருக்கிறவன் தான் வந்து துறவு மேற்கொண்டிருப்பான். அவன் வந்து நல்ல சத்துவ குணத்துல இருந்து துறவு மேற்கொண்டிருப்பான். இதெல்லாம் படிக்க வேண்டும். அப்புறம் வந்து the intelligent renouncer situated in the mode of goodness, neither hateful of inauspicious work nor attached to auspicious work, have no doubts about work. இந்த சேவை புரியறாங்க. நம்ம ISKCON கோயில் எல்லாம் பார்த்தா நம்ம பாத்தீங்க, நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் எல்லா இடத்தையும் போறீங்க சேவை பண்ணுங்க. சேவை புரியணும்னாக்கா என்னது, அவங்க சாப்பாடு விளம்பரம் தான் நான் பண்ணுவேன், இல்ல குக்கி மாத்திரம் பண்ணுவேன், அந்த மாதிரி இல்ல. பாத்திரமும் தேய்க்கணும், சாப்பிட்ட பிளேட்டையும் எடுத்துன்னு வரணும், டாய்லெட் அலம்பணும்னா அதுவும் பண்ணணும். சேவைனா சேவைதான். அதுல இந்த சேவை பெட்டர். செப்பல்லாம் நிறைய படிச்ச வளம் வந்து நம்ம செப்பல்லாம் அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பண்ணுவாங்க. சோ அது வந்து சேவை புரியும் போது இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் எல்லாம் அதுல வந்து பாரபட்சம்னா காட்ட மாட்டாங்க. அவங்க என்னது, நெய்தர் ஹேட்ஃபுல், இந்த வேலை அந்த வேலையெல்லாம் இன்னாஸ்பிஷியஸ், அதெல்லாம் சரியான வேலை இல்லை, அந்த மாதிரி காட்டாங்க. இல்ல அட்டாச்மெண்ட் டு சம் ஒர்க், அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நோ டவுட்ஸ் அபவுட் ஒர்க். சேவை சேவாய் சேவா, இது வேண்டாம். அப்புறம் it is indeed impossible for an embodied being to give up all activities. அவன் வந்து எல்லா வேலையும் துறவு எடுத்து மேற்கொண்டு இப்படியே உட்கார்ந்துலாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து எம்போடிட் சோல், நமக்கு ஒரு உடல் இருக்கிறதுனால நமக்கு வந்து உடலை வைத்து ஒரு வேலை பண்ணாம இருக்கிறது நம்மளால முடியாது. பட் he who renounces the fruits of action is called one who has truly renounced. ஆனா என்னது, நம்ம பண்ற செயலோடு பலனை வந்து துறப்பறது யார் துறக்கிறானோ அவன் தான் வந்து துறவி. இல்லாட்டா துறவிங்கிறவன் ஒன்னும் பண்ணாம உட்கார்ந்து இருக்கானா அவன் துறவி இல்லை. பாடியில வேணா உட்காந்துருப்பான், மனசு இப்படியே போயிட்டு இருக்கும், ஏன் மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கும். அப்ப எங்க துறவு? துறவுன்னு எல்லாம் கற்று இருக்கும், அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்ப என்னது, வேலையெல்லாம் பண்ணலாம், ஒன்லி நம்ம வந்து எண்ணம், நம்மளோட அவுட்கம் என்ன இருக்கோ அது வந்து துறக்கணும். For one who is not renounced the threefold fruits of action, நான் இல்லாம படிக்கணுமா, டேக் டைம் இல்லையா, பார்க்கலாம். இன்னும் 2 இது இருக்கு. For one who is not renounced the threefold fruits of action, desirable, undesirable, mixed, accrue after death. இந்த மாதிரி யார் வந்து துறக்கலையோ துறவு மேற்கொள்ளலையோ அவங்களுக்கு வந்து 3 விதமான இது கிடைக்கும். டிசைரபிள், ஆர்வம் உள்ளது, எனக்கு பிடிக்கும்ங்கிறது, பிடிக்காதது, அண்ட் மிக்ஸ், பிடிக்கவும் செய்யும் பிடிக்காது செய்யும், அந்த மாதிரி ஏதோ இது அக்ரூ ஆஃப்டர் டெத், இறந்தப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வரும். பட் தோஸ் ஹூ ஆர் இன் தி ரினவுன்ஸ் ஆர்டர் ஆஃப் லைஃப் ஹேவ் நோ சச் ரிசல்ட் டு சஃபர் ஆர் என்ஜாய். அவன் வந்து எதுவானாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கும். அந்த மாதிரி இது வேண்டாம். இது என்னது, இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கர்மா பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா ஒரு அக்கார்டிங் டு வேதாந்தா தேர் ஆர் 5 காசஸ். 5 ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு 5 இது வேணும் ஃபேக்டர். என்னெல்லாம், ஒரு செய்யற விவம் வேணும், ஒரு இடம் வேணும், ஒரு பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன், பாடி வேணும், அப்புறம் பெர்ஃபார்மர் செய்யற ஆளு வேணும், வேரியஸ் சென்சஸ், கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கே அந்த மாதிரி. இப்ப நம்ம ஆத்மா என்ன பண்றது, ஒரு இடத்தை பிடிச்சுன்னு கொடுத்து நம்ம இந்த உடலை எடுத்துன்னு கொடுத்து இப்ப அந்த உடல் வந்து ஒரு களம் கிடைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆளு வேணும். என்னது, இந்த பாடி தான். இந்த பாடியை வந்து யூஸ் பண்றது, காதால கேட்க வைக்கிறது, கண்ணால பார்க்க வைக்கிறது, இட் இஸ் டோட்டலி யூசிங் அவர் பாடி. அப்புறம் என்னது, மெனி டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் எண்டவர், முயற்சி 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 பண்ணிட்டே இருக்கான். அந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில என்னது, பகவான் பரமாத்மாவும் இருக்கார். பரமாத்மா ஒரு சாங்ஷன் இல்லாம அந்த ஒரு செயல் முடியாது. ஒரு செயல் பண்ணோம்னா இந்த 5 ஃபேக்டர் இருந்தாதான் முடியும். தீஸ் ஆர் கால்ட் 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த என்ன பார்த்தோம், whatever என்ன பண்ணுறோம்,
whatever right or wrong action a man performs by body, mind, speech is caused by these 5 factors. என்ன தப்பு காரியமோ நல்ல காரியமோ என்ன பண்ணாலும் இந்த 5ம் சேர்ந்து ஒரு செயல் பண்ணினாதான் அது கெட்ட காரியம். இந்த 5ம் சேர்ந்தாதான் ஒரு நல்ல காரியம். எந்த காரியமானது நல்லதோ கெட்டதோ இந்த 5 ஃபேக்டர் சேர்ந்து வந்தாதான் அது பண்ண முடியும். Therefore, one who thinks himself the only doer, I am not considering the 5 factors, he certainly is not very intelligent and cannot think clearly. அது இந்த இதெல்லாம் ஞானம் இல்லாதவன் பகவத்கீதால இது கொடுத்துருக்கு. அதர்வைஸ் தெரியாது, நான் தான் எல்லாம் பண்றேன், இல்ல நான் தான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவன் என்னது முட்டாளா இருக்கான். எது உள்ளது உள்ளபடி தெரியாது. அவன் வந்து இஸ் நாட் வெரி இன்டெலிஜென்ட். இஸ் நாட் இன்டெலிஜென்ட். அவனுக்கு வந்து சரியா பாக்குறது இல்ல. அப்புறம் என்ன கொடுத்து one who is not motivated by false ego, who's intelligent, இதெல்லாம் actually we can avoid. கொஞ்சம் இது philosophical, அதை அவாய்ட் பண்ணாங்க. According to 3 modes of material nature, there are 3 kinds of knowledge, action, இது மீன்பா அதுதான் philosophy. Philosophy, that action which is regulated by which performed action performed with philosophy. The action performed in illusion, action in mode of இது பார்க்கலாம். Action which is regulated and which is performed without attachment, யார்ட்டி பற்றுதல் இல்லாம வேலை செய்யறது, without love or hatred. எது இருக்கோ அந்த வேலையை நம்ம ஒழுங்கா பண்றோம். பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை அந்த மாதிரி இல்லாம நம்மளோட தொழில் அது பண்ணணும், பண்ணி தீர்க்கலாம் அந்த மாதிரி. அண்ட் வித்தவுட் டிசைர், அதனால என்ன கிடைக்கும், அதோட ஃபியூட்டிவ் ரிசல்ட்லாம் ஆசைப்படாம இருக்கிறமா என்னது சத்துவ குணத்தை இருக்கான். அது எதிர்பார்ப்போட டிசைர் வந்து அது ஃபால்ஸ் ஈகோட நான் தான் பண்றேன் அந்த மாதிரி இதுல அந்த மாதிரி இருக்கிற என்னது ரஜோ குணத்துல இருக்கான். வித் கிரேட் எஃபர்ட் பை ஒன் சீக்கிங் டு கிராட்டிஃபை சென்சஸ் அண்ட் enacted from the sense of false ego is called action in a mode of passion. அப்புறம் என்னது இது வந்து தமோகுணம். The action performed in illusion, மயக்க நிலையில என்னவோ பண்ணுவோம். disregard to scriptures injection. அவன் வந்து ஸ்கிரிப்சர் என்ன கொடுத்தா அதை புரியாம அவனோட இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த வித்வுட் கன்சர்ன் ஃபார் ஃபியூச்சர் பாண்டேஜ், இதனால நமக்கு வந்து வேற பந்தப்பட்டு விடுவோமே அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன தோணித்தோ அதை பண்ணுவான். ஆர் ஃபார் வயலன்ஸ் ஆர் டிஸ்ட்ரெஸ் காஸ் டு அதர்ஸ், வேற யாருக்கும் கஷ்டம் கொடுக்குறோம், நம்மளே துன்புறுத்திக்கிறோம், அதெல்லாம் தெரியாம பண்றோம். தமோகுணத்துல இருக்கான். One who performs his duty without association with the modes of material nature, without false ego, with great determination and enthusiasm, and without wavering success or failure, is said to be a worker of the mode of வேலை செய்யறோம் அப்படி ஒன்னும் எதிர்பார்க்காம வேலை பண்றேன், இதனால ஃபால்ஸ் ஈகோ நான் தான் பண்றேன் நம்ம எது கிடையாது. கிரேட் டிட்டர்மினேஷன், நான் செய்தே தீர்வேன். 18 நாள் கோர்ஸ் நம்ம இந்த இது லெவல் 2 எப்படி முடிச்சு தீர்வேன். ஏதோ ஒரு நாளைக்கு வரல, கொஞ்ச நாளைக்கு வரல, ஆனா எவ்வளவு முடியுமா ஐ வில் அட்டெண்ட். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் வளர்க்கலாம். சோ அந்த மாதிரி டிட்டர்மினேஷன், எந்தூசியாசம், கண்டிப்பா அழுதுலாம் வரல, நல்ல எந்தூசியாசம் வந்திருக்கீங்க. அண்ட் வித்வுட் வேவரிங் ஆஃப் சக்சஸ் ரேட், இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், இதனால என்ன நஷ்டம், அதெல்லாம் எதிர்பார்க்காம வரவங்க, அந்த மாதிரி வேலை பண்றவங்க வந்து சத்துவ குணத்துல இருக்காங்க. அப்புறம் என்னது ஜாய் சாரோ, இதெல்லாம் வந்து இருக்கிறவங்க என்னது அதனால இன்பம் கிடைத்தது துன்பம் கிடைத்தது. என்ஜாய் த ஃப்ரூட்ஸ், they would like to enjoy the fruits. And greedy, பொறாமை, அவனுக்கு கிடைக்க கூடாது, எனக்கு தான் எல்லாம் கிடைக்கும், நான் அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து ரஜோ குணத்துல இருக்கான். தமோ குணத்துல இருக்கிறவன் ஒண்ணுமே கிடையாது, அவன் ஜஸ்ட் ஆப்போசிட். அவனுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தூங்கிட்டே இருப்பான். The worker who is always engaged in work against the injunction of the scripture, who is materialistic, obstinate, cheating, expert in insulting others, and who is lazy, always morose and procrastinating, is said to be in the worker in the ignorant தமோ குணத்துல இருக்கான். எந்த வேலையும் சுறுசுறுப்பா பண்ண மாட்டான். இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா அது நாளைக்கு பண்றேன், நாளைக்கு அது நாளானைக்கு பண்றேன், அந்த மாதிரி இப்போ காலம் தாழ்த்தி பண்றோம், சீட் பண்ணுவோம், ஏமாத்துவோம், ஆப்ஷன் வெரி பிடிவாதம் பிடிச்சவனா இருப்போம். அந்த மாதிரி இருக்கணும் எல்லாம் என்னது தமோ குணத்துல இருக்கான். Oh, winner of wealth, now please listen as I tell you the different kinds of understanding and determination according to the 3 modes. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுப்போம், ரஜோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுப்போம், அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஐ திங்க் வில் ஜஸ்ட் ஸ்கிப் ஆல் திஸ், ஏன்னா நிறைய இருக்கு டாபிக். வில் ஜஸ்ட் ஸ்கிப், ஏன்னா சம்மரி எல்லாம் இல்ல இதுல. ஓகே, அப்புறம் என்ன இருக்கு, இது தானத்துல எப்படி இருக்கு விஷயம் சொன்ன. இது தானம் வந்து again unbreakable, which is sustained with steadfastness by yoga practice, and which thus controls the activities of mind, life and senses, determined by goodness. ஒரு தானம் பண்றோம், இது பண்ணாலும் நல்ல டிட்டர்மினேஷனோட அந்த மாதிரி பண்றோம். இது தானம் தானே இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கிராட்டிஃபைங் ஆஃப் பேஷன். ஓகே, இது வேண்டாம், தமோ குணத்துக்கு பிடிக்கும். அப்புறம் now please hear from me about the 3 kinds of happiness. சந்தோஷம் எப்படி கிடைக்கும், by which condition soul enjoys, by which he sometimes comes to an end of distress.
இது சத்துவகுணத்துல இருக்கிற என்னது பிகினிங் அவன் வந்து அவனோட சந்தோஷம் எப்படின்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். விச் த பிகினிங் மேபி ஜஸ்ட் இல்ல முதல்ல எப்படி இருக்குமா பேஷன் மாதிரி இருக்கும், ரொம்ப எனக்கு ஆர்வம் இருக்கு இது பண்ணலாம் அப்படின்னு. அட் த எண்ட் என்ன மாதிரி இருக்குமா ரொம்ப நெக்டர் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் பகவத்கீதா வரும்போது ஆனந்தமா இருக்கு இது படிக்கலாம் அப்படின்னு. இறுதியில எப்படி இருக்கு 18வது சாப்டர் முடியும் போது அப்பா என்ன ஆனந்தம்ப்பா எவ்வளவு முடிச்சோம், எவ்வளவு இது அறிவு, நம்ம நிறைய நாலேஜ் படிச்சு நம்ம எப்படி தோன்றோம் இல்லையா, அந்த மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன் நான் யாருங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துடுது. அதெல்லாம் எப்படி அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு கிடைக்கும், மோட் ஆஃப் குட்னஸ் இருக்கிறவங்களுக்கு, நல்ல சத்துவ குணத்தை இருக்கிறவங்க. Happiness which is derived from the contact of senses. கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன், அதனால எனக்கு ஆனந்தம் பட்டுது. அந்த மாதிரி இருக்கிறது என்னது முதல்ல நெக்டர் மாதிரி இருக்கும், அப்புறம் என்னது பாய்சன். முதல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், பிடித்தேன், கிட்டக்க போனேன், பேசினேன், ரொம்பவே பிடிச்சது, சங்கம் மிச்சினே அதை விட பிடிச்சது. அப்புறம் ஏதோ ஒரு பரஸ்பரம் ஏதோ ஒரு தப்ப அபிப்பிராயம், ஐ ஹேட் யூ, யூ ஹேட் மீ, ஆசிட் போடுறது, கொலை அடிக்கும், ஆச்சு ஓவர். அவளோட லவ் எல்லாம் அதோடய பிடிச்சி. இதெல்லாம் எப்படி ஸ்டார்டிங்ல ரொம்ப நெக்டரா இருக்குமா, கடைசியில கொஞ்ச நாள் போக போக என்னது சலிச்சு போய் புளிச்சு போய் அதை பாய்சனே ஆயிடும். இதெல்லாம் வந்து பேஷன், ரஜோ குணத்துல இருக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே வேண்டாம். தம குணத்துல இருக்கிறவனுக்கு ஹாப்பினஸ் என்னது பிளைண்ட் ஆஃப் ஒண்ணுமே செல்ஃப் ரியலைசேஷனே கிடையாது. டெல்யூஷன் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட், எல்லாம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும். ஒண்ணுமே அவனுக்கு ஆர்வமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அவன் இன்னைக்குமே அவனோட இதுல இருக்கும். Sleep, laziness, illusion, said to be the nature of ignorance. There is no being existing either here or among the demigods in the higher planetary system who is free from the three modes of. யாருமே அது வந்து 3 முறைகளை தாண்டி போனவர்கள் யாருமே இல்லை. இதுல கட்டுண்டுதான் இருக்கணும். ஆனா பக்தி தொண்டு பண்ணும்போது அது வந்து தாண்டி போலாம். mode of material, 4 kinds of ashramas. Okay, நம்ம இவ்வளவு டீட்டெயில் பண்ண முடியும். 6:30 மணி ஆயிடுச்சு. பண்ணிப்போம். அடுத்த சைடு ஒரு மாதிரி பார்த்து விடலாம். ஸ்டாப் ஷேர் அண்ட் அதுல தானே ஃபீல் இதெல்லாம் வரும். இப்ப நம்ம படிச்சதெல்லாம் அதுல வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்லைட் ஷோ, ஏன்னா இதுவே 2 ஸ்லைட் இது இருக்கு பிபிடி. ஸ்லைட் ஷோ இதெல்லாம் பண்ணுவேன். Brahmana, Kshatriya, and the Varnashram, Vaishya, Sudras are distinguished by the qualities born of their own nature. குணம், பிறவி குணம்னு ஒண்ணு இருக்குமே, அதாலதான் வந்து ஒருத்தன் பிராமணனா, க்ஷத்ரியனா, வைஷ்யனான்னு சொல்லிட்டு பண்ணுமே தவிர அவன் குடும்பத்துல பிறந்திருக்கான் நம்ம எல்லாம் தப்பா பண்றோமே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. Born of their own nature in accordance with the material modes for chastiser of enemy. நம்ம நேச்சர் எப்படி நம்மளை தாக்குறதோ, சில பேருக்கு ஒரு சத்துவம் ஓங்கி இருக்கும், அவன் அதையே நல்லா பேணி கத்துருப்பான், அவன் சத்துவ குணத்துல இருக்கான், அப்ப வந்து பிராமணா குவாலிட்டிஸ்ல இருப்பான். அதே போல பீஸ்ஃபுல்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், ஆஸ்டெரிட்டி, பியூரிட்டி, டாலரன்ஸ், ஹானஸ்டி, நாலேஜ், விஸ்டம், ரைட்டியஸ்னஸ், இதெல்லாம் நல்லது. பீஸா இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கான், ஆஸ்டர், எப்பவும் பகவானை தொண்டு புரிந்து பியூரா இருக்கான், டாலரன்ட், யாரு என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறா போல அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம். என்னது ஹானஸ்ட், பொய் சொல்ல மாட்டான், உண்மையா இருப்பான். நாலேஜ், நிறைய ஞானத்தை வளர்த்துக்கிறான். விஸ்டம், அப்புறம் என்னது ரிலீஜியஸ்னஸ். These are the natural quality of a Brahmana. யாருக்கு அந்த குணம் இருக்கோ அவன் வந்து ஒரு வேலைக்காய் பணிப்பெண், ரொம்ப கீழ் ஜாதியில அந்த மாதிரி நம்ம ஜாதி சொல்றோமே, அங்க அதுல இந்த மாதிரி குவாலிட்டி சொன்னா அவனும் இஸ் கால்ட் பிராமணா. அவன் பிராமண குணத்தை பெற்றிருக்கான். ஹீரோயிசம், நான் தான் எல்லாத்தையும் வந்து எடுத்து நடத்துறேன். இப்ப கிளாஸ் மானிட்டர் வேலை இருக்காள், லீடர், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், நம்ம ஹீரோ. பவர், நல்ல தன் கையில இது இருக்கு. டிட்டர்மினேஷன், ஐ கேன் டூ இட். Resourceful, courage in battle, generosity and leadership are the natural qualities of Kshatriya. யார் இடத்தில் இந்த இது உடங்கள் இருக்கோ அவெல்லாம் க்ஷத்ரியா. அவன் இதுல பிறந்திருக்கலாம், சூத்ர குடும்பத்திலையும் பிறந்திருக்கலாம், நீங்க இதுலயும் பிறந்திருக்கலாம், இது பிராமண குலத்தையும் பிறந்திருக்கலாம். பிராமணன்லாம் இப்படிதான் உட்காந்து வேதம் தான் படிக்கணும்லாம் கிடையாது. அவனுடைய இந்த மாதிரி குவாலிட்டி இருந்தா இஸ் கால்ட் க்ஷத்ரியா. ஃபார்மிங், கவ் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி இது பண்றது வாணிஜ்யம், வாணிஜ்யம், கோரக்ஷம், இந்த மாதிரி செய்வோம். அதெல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்றது வைஷ்யாஸ். அண்ட் சூத்ரானது எல்லாருக்கும் தொண்டு புரியும், வேற ஒன்னும் அவன் பண்ண மாட்டான். தொண்டு புரியறான்னா அவன் வந்து சூத்ராஸ். இல்லாட்ட நம்ம வந்து சூத்ரானா அச்சுத்னா என்னது அன்டச்சபிள் அப்படின்னு நினைக்கிறோம், அதுதான் தப்பு. By following his quality of work, every man can become perfect. அவ குணத்தை வந்து வளர்த்தி இல்ல பண்ணினா அதுதான் பெர்ஃபெக்ஷன். Now please hear from me how this can be done. எப்படி நம்ம குணத்தை நம்ம எப்படி வளர்த்திக்கலாம். முன்னூத்தாளோ பக்கத்து வீட்டுக்காரனோட எதிர யாரும் எனக்கு ரொம்ப அந்த தொழில் எனக்கு பிடிக்கும், பாடவே வராது, ஆனா நான் பாடி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்தல் கொடுக்கணும், அதெல்லாம் பாடகி ஆக முடியாது. நமக்குன்னு ஏதோ விதிச்சிருப்பா அந்த இது வந்து அதை நல்லா நம்ம ஒண்ணு பண்றதை விட அது பரவாயில்ல, அது அரைகுறையே பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா உன்னூத்தாள் வந்து நம்ம காப்பி பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, ஆல் பரிவாடி வேண்டாம்.
இதுதான் அது ரீசன். ஃபர்ஸ்ட் டு கிளைம் த ட்ரீ வின்ஸ். அப்ப என்னது, ஒரு காம்படிஷன் வச்சிருக்கா, யாரு முதல்ல மரத்தில் ஏறுறாங்களோ அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்னு. அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேஷன், ஒரு காக்கா, குரங்கு, ஒரு பெங்குவின், யானை, ஃபிஷ், டால்பின், அப்புறம் இதுதான் டால்பின், இது பெங்குவின், இது டால்பின், இது என்னது ஒரு நாயோன். இட்ஸ் அப்சர்ட் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு குணங்கள் இருக்கும். யானைக்கு என்ன குணம், அப்படி அழகா தூக்கிடும் மரத்தையே. ஃபிஷ்ஷுக்கு தண்ணீரை விட்டு வெளியிலே போக முடியாது. காக்கா பறந்து போயிடும். குரங்கு தாவி போகும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கே தவிர, அப்ப காம்படிஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து எண்ணக்கூடாது. பக்கத்துக்காரன் வந்து யானைக்கு அவ்வளவு பலம் இருக்கு, அப்ப நானும் இந்த மரத்தை உடைக்கிறேன்னா முடியுமா? முடியாது. குரோ வந்து பறந்து மேல போயிடுச்சு, இப்ப யானையால் பறக்க முடியுமா? முடியாது. சோ அவ குணத்துக்கு தகுந்தா போல நம்ம வேலை பண்ணணும். இன்னொருத்தாள் அவள் காப்பி பண்ணக்கூடாதுன்னு இதுதான். Every endeavor is covered from by some fault, such as fire is covered by smoke. அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்ப எல்லாம் ஒரு என்னது, ஒரு மாயல தான் சிக்கன் பண்ண. One who is self-controlled and unattached and who disregards all material enjoyments can obtain by practice of renunciation the highest perfect stage of freedom of reaction. Okay, adala pakkom. Son of Kundi, learn from me how one has to be achieved this perfection, can attain to the supreme perfection state, Brahman, the stage of highest knowledge, by acting in the way I shall now summarize. நம்ம ஆல்ரெடி டீடைலா படிச்சதுனால ஸ்கிப் பண்றோம். ஓகே, ஏன் மாதாஜி எல்லாம் சொல்லி கொடுத்தா நினைச்சுட்டாங்க. ஆல்ரெடி டீடைலா படிச்சாச்சு. சும்மா அதெல்லாம் ஸ்லோகம் கொடுத்துட்டு அவரோட மீனிங் தான் படிச்சிருக்கோம். நம்ம பர்பட்டே படிச்சாச்சு. பை பியூரிஃபைட் பை இஸ் வேண்டாம். அனாலஜி ஆஃப் பீஸ், எப்போ பீஸ் எப்படி வரும் அப்படின்னு. One who is thus transcendentally situated, அது இம்பார்ட்டன்ட். யாருக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும், யாரு இந்த மாதிரி நம்ம ஆழ்நிலையில உட்கார்ந்து நல்லா புரிதல். என்ன புரிதல், யாரை பார்த்தாலும், காக்காவை பார்த்தா காக்கான்னு பார்க்காம அதுல ஒரு பரமாத்மா, ஒரு மனிதனை பார்த்தாலும் அங்கேயும் ஒரு பரமாத்மா, இந்த மாதிரி எல்லாரும் ஈக்குவலா பாக்குறோம். அவன் வந்து he is equally disposed towards every living entity. In this state he attains pure devotional service unto me. என்னிடத்தில் அவன் வந்து உண்மையான ஒரு பக்தி தொண்டு அவனால பண்ண முடியும். பிரம்மபூதா ஸ்ரீ, அதுக்குதான் பிரம்மபூத ஸ்ரீ. அது இந்த மாதிரி இதில் யாரு நல்லா என்னை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ, one can understand me as I am, as a supreme personality of Godhead, only by devotional service. And when one is full consciousness of me, by such devotion, he can enter into the kingdom of God. பகவான் உலகத்தை போறதுக்கு என்னது, தூய டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும். அப்படின்னு தூய அன்போடு அதெல்லாம் பண்ணும். வித் ஃபுல் டிவோஷன், ஃபுல் கான்சியஸ்னோட டிவோஷன் பண்ணுவோம். Though engaged in all kinds of activities, my pure devotee under my protection reaches the eternal imperishable amount by my grace. எல்லாம் அவ்வளவு பக்தி தொண்டுல அவன் பண்ணும்போது எல்லா ஆக்டிவிட்டியும் பண்றான். பக்தி தொண்டுனா என்னது, அவன் ரெகுலரா உள்ள ஆக்டிவிட்டி பண்றான். ஆனா மனசுல என்ன இருக்கும், எல்லா வேலைக்கும் போவோம், குழந்தைகளையும் பார்த்துப்போம், மார்க்கெட்டும் போவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனா மனசுல என்ன இருக்கும், கிருஷ்ணர பக்தி, கிருஷ்ணரோட இதுல இருக்கும்போது என்னது, இட்டர்னல் ரீச்சஸ் த இட்டர்னல் இம்பெரிஷபிள் அபவுட் ஆஃப் மீ, என்னுடைய நித்திய ராஜ்யத்தை அவன் அடைவான். Krishna. In all activities, just depend upon me and work always under my protection. என்னை நினைத்து எல்லா வேலையும் ஒண்ணு பண்ணு. அப்புறம் என்னது, அப்பதான் நீ என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருப்ப. I will keep you in my net. நல்லா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி நான் ஒரு வளையம் போட்டு வச்சுருப்பேன். Such devotional service, be fully consciousness of me. பகவான் பண்ணி சேவை புரிகிறோம், அதை நினைச்சு நம்ம வந்து பண்ணுவோம். If you become conscious of me, you will pass over all the obstacles of conditioned life by my grace. அந்த மாதிரி என்னையே நினைத்து பண்ணும்போது என்னது, என்னெல்லாம் தடங்கள் வந்ததோ என்னுடைய கிரேஸ்னால, என்னுடைய அருள்னால எல்லா தடங்கல்களும் போகிறாப்புல நான் பண்ணி விடுவேன். ஆனால் but act through false ego, not hearing me, you will be lost. ஆனா என்ன நான் சொல்லபடி எல்லாம் கேட்காம இல்லை, எனக்கு என்ன தோன்றதோ அதான் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்ப இந்த ஃபாஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள், திங்கக்கிழமை ஃபாஸ்டிங், செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங், எல்லாம் ஃபாஸ்டிங். செவ்வாய்க்கிழமை வந்தது என்னது ஏகாதசியும் பண்ணோம் இருக்கு. அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை சிவனுக்கும் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை ஏகாதசி, புதன்கிழமை முருகனுக்கு, இப்படி ஏதோ பாபாக்கு, வியாழக்கிழமை பாபாக்கு, வெள்ளிக்கிழமை தேவிக்கு, இப்படி என்னவோ பண்ணிட்டு இருந்தோம்னா எப்ப விரதம் பண்ணி எப்ப முடிக்க போறோம், அடுத்த நாள் ஒரு விரதம், அப்போ சாப்பிட முடியாது. அப்போ ஏகாதசியோட போச்சு. அவன் எல்லாம் அறுவடையா இருக்கும். அதை விட என்னது, என்ன ஸ்கிரிப்சர்ல கொடுத்துருக்கோ அதை தான் பண்ணோம். இல்ல நான் அதையும் பண்ணுவேன் இதையும் பண்ணுவேன் எல்லாம் சொல்லும் போது என்ன ஆயிடும்னா எல்லாம் கான்ட்ரடிக்ட் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கணும்னா அப்போ பகவானோட கிரேஸே கிடைக்கிறது இல்லை. அதனால he will be lost அப்படின்னா எனக்கு அவனுக்கு வந்து பகவானோட கிடைக்காது. You do not act according to my direction and do not fight, then you will be falsely directed. நான் சொல்றபடி நீ சண்டை போடுன்னு சொல்லியாச்சு. அப்போ நீ சண்டை போடலன்னாக்கா அதுக்குள்ள என்னெல்லாம் மியூசிக், அதுக்குள்ள என்னெல்லாம் இது உண்டோ, என்னது
அது விளைவு உண்டோ அதை வந்து நீ பார்க்க நேரிடும் அப்படிங்கிற. Under illusion you are now declining to act according to my direction. ஆனா நீ ஏதோ ஒரு மனக்கற்பனையில என்னுடைய தாத்தா என்னுடைய அப்படின்னு ஏதோ மனசுல ஒரு மாயையில நீ சிக்கினனால நான் சொல்ற ஒரு வழி புரியறதுல நீ வந்து டிக்ளைன் பண்ற, செய்ய மாட்டேன்னு சொல்ற. பட் கம்பேர்டு பை ஒர்க் born of your own nature you will act all the same. ஆனா உன்னோட நேச்சர் என்னது? சத்திரிய குணம். சத்திரியம் வந்து பண்ணதான் வேணும். போருக்கு கூப்பிட்டா உயிர் போனாலும் பரவாயில்ல போரிட தான் வேணும். ஸோ யூ ஹேவ் டு டு இட். இது வந்து ஆஞ்சநேயரை போட்டுக்காதீங்க. ஓகே, இது வேண்டாம், இது வேண்டாம். அப்புறம் என்ன படிச்சோம்? சுப்ரீம் லார்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் எவ்ரிவன்ஸ் ஹார்ட். ஒரிஜினல் இஸ் டைரக்டிங். அவர் தான் சாங்ஷன் பண்றாரு. அவரோட சாங்ஷனால தான் நம்ம வந்து எல்லா செயலையும் புரிய முடியாது. அது நம்ம ஒரு மிஷின் மாதிரி உட்கார்ந்து இருக்கோம். அந்த மிஷின்ல வந்து அவர் சாங்ஷன் பண்ண கால் ஆட்டுறோம், கை ஆட்டுறோம், கண்ணு பாக்குறோம். நம்ம ஒரு மிஷின் மாதிரி, பப்பெட் மாதிரி. பப்பெட் வந்து இது நம்ம யூஸ் பண்றது என்ன குணங்கள். அப்புறம் நம்ம என்ன இந்த ஒரு உடல்ல இருக்கிற மிஷினை காதுங்கிற மிஷினால கேட்கிறோம், கண்ணால மிஷினால பாக்குறோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஆனா யாரோட டைரக்ஷன்? பரமாத்மா டைரக்ஷன். பார்த்தா சரண்டர் அண்ட் மட்டவலி. இப்ப ராஜா தெரியல குண்டிச்சா டெம்பிள்ல கூட்டின்னு போகும்போது ராஜா கீழே இறங்கி வந்து கோல்டன் அந்த ப்ளூமால பெருக்குறான். அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அது நடக்கிறது. இன்னைக்கு ராஜாமார்கள் இருக்கு, அவங்க பரம்பரையா ஆறுலாம் இருப்பாங்களோ அந்த ரிச்சுவல் அவங்க பண்ணதான் செய்யறாங்க. சோ சரண்டர் பண்ணும். நான் ராஜாவா இருக்கேன் அப்படின்னா, ராஜானா என்ன? மனிதன் தானே. ஆஃப்டர் ஆல் யூ ஹேவ் டு டூ யுவர் டியூட்டி. யூ ஆர் கோயிங் டு பி தி சர்விட்டர் ஆஃப் தி லார்ட். இப்ப சரண்டர் அண்ட் ஹிம் அட்டலி. இப்ப நமக்கு மெயினா என்னன்னாக்கா என்னது? பகவான்கிட்ட சரணடையும். Thus I have explained to you knowledge still more confidential. எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சாச்சு. டெலிபரேட் ஆன் திஸ் ஃபுல்லி. எல்லாம் நல்லா திங்க் பண்ணிக்கோ, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனாலும் எல்லாம் திங்க் பண்ணிட்டு தென் உனக்கு என்ன தோன்றதோ அது பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு இது இல்லையா? அவர் இவ்வளவு துறவு, என்ன மாதிரி ஒரு துறவு மேற்கொண்டிருக்காரு நீங்க பாக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டேன். கேட்க போறியா இல்லையா? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்க. இவ்வளவு சொன்னேன், அப்போ நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு நம்மளானா அதெல்லாம் கத்துவோம். ஆனா பகவான் நினைச்சா எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சொல்லியாச்சு, மூளைன்னு இருக்கு உனக்கு, உனக்கு என்ன பண்றதோ பண்ணுப்பா அப்படின்னு விட்டுட்டார். தென் டூ வாட் யூ விஷ் டு டூ. யார் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டேன். கிருஷ்ணர் பகவானா இருக்கிறதுனால பகவான் சொல்றாரு அந்த மாதிரி. அப்புறம் என்ன சொல்றாரு? Because you are my very dear friend, I am speaking to you my supreme instruction, the most confidential knowledge of all. எல்லாம் ரகசியமான ரகசிய ஒரு இதை வந்து நான் உனக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நீ என்னுடைய நெருங்கிய நண்பன். Hear this from me for it is your benefit. உனக்கு ஒன்னும் நல்லதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். Always think of me. என்ன சொல்றாரு? நன்மனா பவ மத்பக்தோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்லாம் இனிமேதான் வரும். Always think of me, become my devotee, worship me, offer your homage unto me. Thus you will come to me without fail. அதுல என்ன சொல்ற? பிரியோசிம் பிரதிஜானி சத்தியம் தே. நான் சத்தியம் பண்ணி தரேன். I promise you that because you are my very dear friend. இதெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்னா, you are my dear friend. நான் சத்தியமே பண்ணி தரேன். நம்ம மனிதர்களோட சத்தியத்தை ஒரு பெருசா மதிக்கிறோம். பகவானோட சத்தியத்தை போய் மதிக்க மாட்டோம். பகவான் சத்தியம் பண்ணி தர கண்டிப்பா அவர் வந்து நம்மளை எடுத்துன்னு போவார். ஏன்னா நமக்கு நல்ல பாதையில தான் இருக்கும். ஆனா இன்னும் பண்ணணும், நிறைய பண்ணினாதான் போக முடியும். abandon all varieties of religion. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே விட்டுடும். அதை பண்ணோம், அக்கிரமா பண்ணு, விக்கிரமா பண்ணாதே, அது இது என்னமோ சொன்னேன். கன்ஃபியூஸா இருக்கும். உனக்கு எந்த சாப்டர்ல எது வந்தது என்ன ஸ்லோகா தெரியாது. எல்லாத்தையும் விட்டுடும். என்ன பண்ணும்? சரணடை. எங்கிட்ட வந்து சரணாகதி பண்ணு. எல்லாமே பகவானே, எல்லாம் உனக்கு தான் அர்ப்பணம். எல்லாம் நான் பண்றது எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணம். உங்களை நினைக்காம ஒரு தொழில் ஒரு வேலையை நான் பண்ண மாட்டேன். சாப்பிடறதா உங்களை நினைப்பேன், தூங்கத்துக்கு முன்னாடி உங்களை நினைப்பேன். காலையில இருந்து உயிரோட வந்துட்டேன்னா சரி, உங்களுக்கு ஒரு கோடி நமஸ்காரம். உங்களுக்கு டாய்லெட் போறதா, ஆஹா உள்ள எல்லாம் நல்லா ஒர்க் பண்றது. பசி எடுக்கிறதா, அதை விட ரொம்ப கிரேட்டு. பசி எடுக்கிறது, உள்ள டைஜஷன் எல்லாம் நல்லா இருக்கு, சென்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே ஒர்க் பண்றது, எல்லாம் இன் கோஆர்டினேஷன் ஒர்க் பண்றது, மூளை வேலை பண்றது. இப்படி சொல்றோம், கரெக்டா மூளையில போறது, பாக்குறேன், மூளை வந்து ரெஜிஸ்டர் ஆகுது, வாயால வருது. ஃபியூ செகண்ட்ஸ்ல, செகண்ட் கூட இல்ல, நானோ செகண்ட்ல வருது. அப்படி இதெல்லாம் பகவான் கொடுத்த இதனாலதான். சோ அந்த மாதிரி என்னது? சரணடையணும். பகவான் இருக்காரு, சரணடைஞ்சா என்னது? I shall deliver you from the sinful reaction, do not fear. அப்போ உனக்கு வந்து பயமே வேண்டாம். நான் வந்து எப்படி உன வந்து இந்த இக்கட்டான இந்த இதுல நான் வந்து வழி கொண்டு வந்துடுவேன். உனக்கு வந்து இது கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். This confidential knowledge may never be explained to those who are not austere. இது நம்ம இன்னைக்கு பார்த்தோம். யாரெல்லாம் பக்தர்கள் தான் அதை பத்திலாம் சொல்லாதீங்க. யாரு வந்து ரொம்ப டிவோட்டடா, யாரு டிவோஷனல் சர்வீஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இது சொன்னா போறோம். நாட் டு ஒன் ஹூ இஸ் என்வியஸ் ஆஃப் மீ. யாரு வந்து என்னை பத்தி என்ன பொறாமை கொள்கிறார்களோ, என்ன நம்பாத, மெயினா பகவான் நம்பாதவங்க, அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 3 PM போனேன் இல்லையா, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். ஐ வெயிட்டட் ஃபார் 10 minutes. யாரும் வரக்கணும். சரி ஆரம்பிச்சுடலாம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன்.
3 PM நீங்க அந்த இது பார்த்தோம்னா 3 PM இங்கிலீஷோட வெக்கேஷன் பேட்ச்னு போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். அப்புறம் எண்ட்ல பார்த்தா அந்த வேற ஒரு கிளாஸோட மாதாஜி வந்திருக்காங்க. அவங்க வந்து இது அட்மின், யாருமே இல்லை கிளாஸ்ல. பட் ஐ டிக்கன் அப்போ அவங்க சொன்னா, ஆனாலும் உங்களுக்கு சம்மதிக்கணும், நீ ஒரு ஸ்டூடெண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏன் எடுத்தீங்க அப்படின்னு. எனக்கு கொடுத்துருக்கா இல்லையா, நான் கிரேட்டு கிடையாது. எனக்கு 1 இருந்தாலும் 10 இருந்தாலும் அதே தான் எனக்கு சொல்லணும். அந்த ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தான், அந்த ஆள் who came and is listening இல்லையா, அவனதான் கிரேட்டுன்னு சொல்லணும். அவன் எவ்வளவு வேலை, எல்லாருக்கும் வேலை இருக்கு, அவனுக்கும் இருக்குமே இல்லையா. சோ அவன் வந்து கேட்டானே, அவன் தானே கிரேட் அப்படின்னு சொன்னான். ஈ மாதாஜி அப்படின்னா சொன்னான், நீதான் கிரேட்டுப்பா, ஏன்னா யாருமே இல்லை, நான் மாத்திரம் ஆட் மேன் அவுட், நான் போயிடுறேன் அப்படின்னு போயிருக்கலாமே அவன் போலியே. எனிவே சோ அதை இப்ப எனக்கு அது நினைவு இந்த 3 PM ஒரு கூத்து. எனிவே so for one who explains the supreme secret to the devotees, அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்குன்னு ஒரு கடமை கொடுத்தாச்சு, பண்ணி தீர்க்கணும். அண்ட் பகவானுக்கு வந்து இந்த சீக்ரெட் நாலேஜ், பகவத்கீதாவோட சீக்ரெட் நாலேஜ் எல்லாருக்கும் பரப்பணும். எல்லாருக்கும் வந்து யாரெல்லாம் வந்து மனிதர்களா இருக்காளோ, ஹிந்துஸ் எல்லாம் இல்ல, யாரெல்லாம் மனிதர்களா இருக்காளோ எல்லாரும் இது படிக்கணும். அதுல என்னெல்லாம் கொடுத்துருக்கோ படிக்கணும், அந்த ஆன்மீகத்துல போகணும். அப்ப நம்மளை யாரும் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன் இப்ப நம்ம அந்த இதுல இருக்கோம்னாக்கா, நமக்கு நம்ம ரிலீஜன் பேர்லயே நம்பிக்கை கிடையாது. அப்ப நம்ம என்ன விட்டு கொடுத்துருக்கோம். அவளாம் யாரும் விட்டு கொடுக்க மாட்டான். கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், வேற நம்ம பேரே சொல்ல வேண்டாம், அவெல்லாம் யாரும் விட்டு கொடுக்க மாட்டான். அவளுக்கு எவ்வளவு வாட்டி முறை, ஒரு நாள் இவ்வளவு வாட்டி பண்ணணும்னா பண்ணி தீர்வா. அந்த பகவானுடைய கவனம் நம்ம வளர்க்கக்கூடிய ஏத்த மாட்டோம். நமக்கு வந்து வழக்கேத்தனா இருக்கட்டும் அப்புறம் எத்தனை அப்படின்னு சொல்லி, ஏன்னா யாரும் கேட்கறதுக்கு இல்லையே நமக்கு. அங்க அப்படி இல்லை. சர்ச்ல வந்து சண்டே போலன்னா ரெக்கார்டு வச்சிருந்தேன், ஏன் வரல உங்க புருஷன், ஏன் அந்த பொண்ணு குழந்தை வரல, ஏன் உங்க வைஃப் வரலன்னு கேட்பா. இங்க ஃப்ரீடம் கொடுக்கும்போது கொஞ்சம் தலைக்கு மேலே போயிடுது. அப்ப நம்ம ரிலீஜியனே விட்டு என்ன பண்றோம், ஓடி போயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ பகவத்கீதா கண்டிப்பா படிக்கணும். ஹியூமன் பீங்னா படிச்சுதான். So one who explains the supreme secret to devotees, pure devotional service is guaranteed, and at the end he will come, definitely come to me. அவன் வந்து வராம போக மாட்டான். There is no servant in this world. பகவான் ரொம்ப ஹாப்பி வித் பிரபுபாதா. 70 வயசுல நிம்மதியா வீட்டுல உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு போயிருக்காரு வெளியூர்ல. பணம் இல்ல, ஆள் இல்ல, ஆள் பலம் இல்ல, ஒண்ணும் இல்ல, சாப்பாட்டுக்கு கஷ்டம், எல்லாம் பண்ணி அவரே சமைச்சு, இருக்க இடம் இல்ல, அந்த மாதிரி இருந்து there is no servant in this world. அந்த மாதிரி கஷ்டப்பட்டவா என்னது, அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து அந்த மாதிரி எனக்கு சேவை புரிஞ்சவன், சர்வன்ட்னா எனக்கு சேவை புரியறவன் யாரும் இதை விட டியரா இருக்க முடியாது. than he who will never there be anyone one more dear. இவனை விட யாரும் நல்லவனா இருக்க முடியாது. இவன் தான் எனக்கு ரொம்ப வேர்ல்ட்ல, உலகத்திலேயே இந்த மாதிரி தொண்டு புரியறவன் தான் ரொம்ப டியர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I declare that who studies this sacred conversation of ours worships me in by their intellect. யார் இதெல்லாம் பகவத்கீதை மீண்டும் மீண்டும் படிக்கிறாங்களோ, லெவல் 1 திரும்பி அட்டன் பண்றாங்க. லெவல் 2 எல்லாம் திரும்பி பண்ண வேண்டாம். லெவல் 2னா லெவல் 3 தான். ஆனா லெவல் 1 படிச்சு பண்ணல, எல்லாம் பேசிக் ஃபவுண்டேஷன் என்னென்ன எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க மூளையால நல்லா யூஸ் பண்ணி அவங்க வந்து முன்னேறாங்க. And one who listens, சரி படிக்கல ஆனா காதால் கேட்டுண்டாவது இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பா. சதாச்சாரில எல்லாம் வந்து எக்ஸாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பக்தி சதாச்சார் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கான். சோ அந்த மாதிரி யாரு வந்து காதால கேட்டு நல்ல நம்பிக்கையோட வித்தவுட் envy, யாரை பத்தி பொறாமே இல்லை, ஒண்ணும் இல்லை, ஃப்ரீ ஃப்ரம் சின்ஃபுல் ரியாக்ஷன் அண்ட் அட்டைன்ஸ் த ஆஸ்பிஷியஸ் பிளானட் வேர் த பயஸ்ட், நல்லோர்கள் போன உலகத்துக்கு போய் விடுவார்கள். ஓ சன்னா பிரித்தா காங்கரவெல், have you heard of இல்லன்னு கேட்டியா, நான் சொன்னது எல்லாத்தையும் அட்டென்டிவோட கேட்டியா, இப்போ எல்லாம் உனக்கு எல்லாம் இக்னோரன்ஸ் அறியாமை எல்லாம் போய் விட்டது தானே, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு கேட்கிற கிருஷ்ணர். அர்ஜுனா என்ன சொல்ற, ராமா கிருஷ்ணா infallible one, my illusion எல்லாம் ஆயிடுத்து, I have regained my memory by your mercy, I am now firm, ரொம்ப நல்ல தீர்க்கமா நம்ம முடிவு செஞ்சாச்சு, I am free from doubt and prepared to act according to your instruction. நீங்க என்ன சொல்றீங்களோ அது பண்றது ரெடியா இருக்கேன், ஒரு டவுட்டும் கிடையாது. அர்ஜுனா சஞ்சயா, thus I have heard the conversation, நான் கேட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் இதெல்லாம் காதால கேட்டேன். என்ன சொல்றேன், நான் இதெல்லாம் கேட்டேன், அவ பேசுறதெல்லாம் கேட்டேன், கிருஷ்ணாவோட அர்ஜுனா 2 கிரேட் சோல் பேசுறதெல்லாம் கேட்டேன். So wonderful is that message that my hair is and move, மயில் கூச்சி எடுத்தது அப்படிங்கிற. By mercy of Vyasa, I have heard these most confidential talks directly from the master of all mysticism, Krishna, who was speaking personally to Arjuna. அவர் வந்து பேசுறதெல்லாம் நான் என்னாலையும் கேட்க முடிஞ்சது அப்படின்னு போட்டிருக்கேன். Okay, I repeatedly recall this wondrous and holy dialogue between Krishna and Arjuna. திரும்பி அதை நினைத்து போனேன். சம்ஸ்மிருத்திய நீ மாதாஜி படிச்சாங்க. சம்ஸ்மிருத்திய சம்வாதம் பேசுற டயலாக்ஸ் எல்லாம் எனக்கு திரும்பி அதை நினைவு கொள்றேன். ரொம்ப எனக்கு வந்து பிளஷரா இருக்கு, த்ரில்டா இருக்கேன் எவ்ரி மொமெண்ட் அப்படிங்கிற.
last year. Sanjay Solra, yes, I have heard the conversation of great souls, Krishna and Arjuna, and so wonderful is that message that my hair is stand. Oh, this scroll there. Okay. So, King, as I remember this wonderful form of Lord Krishna, I'm struck with wonder more and more, and I rejoice again and again. Wherever there is Krishna and the master of all mistakes, and wherever there is Arjuna, the supreme archer, there will always certainly be opulence, victory, extraordinary power, and morality. This is my opinion. Ingellam Arjuna irukapina enadhu? Arjuna namada. Ingella naam irukomo. Ingellam Krishna irukkaru. Ena namada vidradhu கிருஷ்ணரை பக்தியால இப்படி போட்டு கட்டுப்படணும். அங்கெல்லாம் என்ன இருக்குமா? நல்ல இது வெற்றி இருக்கும், எல்லா ஆப்புலன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பகவான் செழிப்பு இருந்தோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குமா? வெற்றி ஜெயம் கிடைக்கும், எக்ஸ்ட்ராடினரி பவர் வரும் நமக்கு, அண்ட் மொராலிட்டி, நல்ல ஒரு குணத்தோட நம்ம வந்து வாழ்ந்து காட்டுவோம். அப்படி இது வந்து என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்ட்டு இந்த சாப்டர் முடிவு பெறது. வந்து நம்ம ஸ்டாப் ஷேர் மாஞ்சாக்கல்ப ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுடலாமா? எஸ், உங்க குழந்தைங்க. ஹரே கிருஷ்ணா. ஐஸ்வர்யா மாதாஜி. पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। अनंत कोटि भक्त वृंद की जय। प्रभुपाद की जय। नामाचार्य हरिदास ठाकुर की जय। हरे कृष्ण महामंत्र की जय। श्री चैतन्य महाप्रभु की जय। भागवत गीता और भागवत ग्रंथ की जय। श्री राधा गोविंद की जय। गौर प्रेमानंदे हरि हरि சாட்ல போடுறீங்களா? कृष्ण